அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. ஒரு மர்மமான கொலை, அதன் பின்னணியில் இருக்கும் பழிவாங்கும் உணர்ச்சி, சிசிடிவி கேமராக்கள், தப்பிக்க நினைக்கும் குற்றவாளிகள் மற்றும் விடிய விடிய நடக்கும் அந்த விறுவிறுப்பான விசாரணை. எழுத்தாளர் ஐரேணிபுரம் பால்ராசையா அவர்களின் விடியும் வரை விசாரி. இறுதி வரை சஸ்பென்ஸ் குறையாத இந்த கதையை கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். விடியும் வரை விசாரி. அத்தியாயம் 3. அடர்ந்த குளிரின் ஆதிக்கம் மெல்ல கரைந்தது. காலை நேரத்தில் கதிரவன் அனுப்பியிருந்த வெக்கை வேவு பார்க்க துவங்கியது. காற்று யார் பேச்சையும் கேட்காமல் அடங்க மறுத்திருந்தன. காற்றின் அடையாளம் மரங்களின் கிளை அசைவுகளில் தெரிந்தது. புல்வெளிகளில் அகதிகளாய் தஞ்சம் அடைந்திருந்த பனித்துளிகளை சூரியன் சுட்டு வீழ்த்தினான். மரங்களிலிருந்து கீழே விழுந்த பழுத்த இலைகள் சருகாகி மரங்களை விட்டு அகலாமல் கிடந்தது. மாராயபுரம் பிரதான சாலையை தொட்டு திரும்பிய வலது பக்க சாலையில் காம்பவுண்டு சுவருக்குள் கம்பீரமாய் காட்சி தந்தது அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் வீடு. குளித்துறை கோர்ட்டில் அனந்தகிருஷ்ணன் வாதாட ஆஜராகிறார் என்றால் எதிர்த்தரப்பு வக்கீல் நிறைய சட்ட புத்தகங்கள் புரட்ட வேண்டும். எதிர்த்தரப்பு வக்கீல் எந்த வாதம் வைத்தாலும் அதை உடைக்க அவர் வாய் தயங்காமல் வார்த்தைகளை கொட்டுகிற போது நீதிமன்றமே ஸ்தம்பித்து போய்விடும். அவருக்கு திருமணமாகி 3 மாதங்கள் தான் முடிந்திருக்கின்றன. அவரது மனைவி விதுலாவுக்கு தன்னை வெளியில் எங்கும் அழைத்து செல்லவில்லை என்ற புகாரை திருமணமான மறுவாரத்திலிருந்தே சமர்ப்பித்தாள். அனந்தகிருஷ்ணனுக்குத்தான் கோர்ட் கேஸ் என்று நேரங்கள் விரயமாகி கொண்டிருந்தன. அன்று கோர்ட்டு விடுமுறை. விதுலாவை வெளியே அழைத்து செல்லலாம் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் தோன்றியது. விதுலா, அன்பை முழுதாய் திரட்டி அழைத்தான் அனந்தகிருஷ்ணன். குளித்து முடித்து ஈரத்தலையை உலர்த்தி கொண்டிருந்த விதுலா வேகமாக ஆளுக்கு வந்தாள். சீக்கிரம் ரெடியாக, நாம வெளியே போகலாம். நான் குளிச்சு ரெடியாகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீ அதுக்குள்ள ரெடியா இருக்கணும். நான் குளிச்சுட்டேங்க. இனி தலைமுடிய காய வச்சு புடவை கட்ட எனக்கு 1/2 மணி நேரம் ரொம்ப அதிகம். நீ மேக்கப் போடுறதுக்கு நேரம் கூடுதல் வேணும்னு கேட்பேன்னு நினைச்சேன். 1/2 மணி நேரத்துல ரெடி ஆகிறியா இல்லையான்னு பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் நடந்தான் அனந்தகிருஷ்ணன். அவன் குளித்து முடித்து உடைமாற்றி விட்டு அலைபேசியில் நேரம் பார்த்தான். சரியாக 1/2 மணி நேரம் கழிந்திருந்தது. விதுலா டிரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அனந்தகிருஷ்ணன் அலைபேசி எடுத்து அவனது அலுவலக குமஸ்தா ஜானின் மொபைல் எண்ணிற்கு டயல் செய்தான். ஜான், இன்னைக்கு கோர்ட்டு லீவுங்கிறதுனால நானும் என் மனைவியும் வெளியே போறோம். யாராவது போன் பண்ணி என்ன கேட்டா ஆபீஸ்ல நேர்ல வந்து பேசிக்கலான்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். யாருக்கும் என்னோட நம்பரை கொடுத்துடாத. ஓகே? ஓகே சார். அனந்தகிருஷ்ணன் அலைபேசியை துண்டித்தான். விதுலா, ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்க, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். உள்ளே இருந்து குரல் தந்தாள் விதுலா. அனந்தகிருஷ்ணன் சலித்து கொண்டாள். முன்னையெல்லாம் முகத்துல போடுறதுக்கு கொஞ்சம் பவுடர், கண்ணுல எழுதுறதுக்கு மை இருந்தா போதும், போட்டுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. ஆனா இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அது இதுன்னு கண்டதையெல்லாம் பார்த்து மேக்கப் போடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது என்று பெருமூச்சு விட்டபடியே நாளிதழ் எடுத்து காலையில் வாசிக்க வேண்டாம் என்று விட்டதை வாசிக்க ஆரம்பித்தான். கார் சத்தம் கேட்டது. விலை உயர்த்த காரில் மிடுக்காக வந்து இறங்கினார் வேலுத்துறை. காலில் ஷூ அணிந்து சந்தன கலர் வேட்டி ஜிப்பாவில் ஜம்மென்று இருந்தார். 55 வயதை கடந்திருந்தாலும் இளமை இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருந்தது. முறுக்கேறிய உடம்பில் இளநரை கம்பீரத்தை காட்டியது. தினமும் சேவ் செய்யும் முகத்தில் மீசை இல்லாமல் இருந்தது. அவரது வயதுக்கு சரியாக பொருந்தி இருந்தது. வணக்கம் வக்கீல் சார், உங்களை தான் பார்க்க வந்தேன். வேலுத்துறை புன்னகைத்தபடியே வணக்கம் வைத்தார். வணக்கம். யார் நீங்க? எதுக்காக என்ன வீடு தேடி பார்க்க வந்திருக்கீங்க? சந்தேகமாகவே கேட்டான் அனந்தகிருஷ்ணன். என் பேரு வேலுத்துறை. போன வாரம் பேப்பர்ல வந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. மாணவி மஞ்சுளாவை என் மகன் கொன்னுட்டதா செய்தி வந்திருக்கும். அது பொய்யான செய்தி. என் மகன் நிரபராதி. இந்த கேஸ்ல வாதாடி என் மகனுக்கு நீங்க தான் விடுதலை வாங்கி கொடுக்கணும். கம்பீரம், பகட்டு, அந்தஸ்து எல்லாவற்றையும் ஓரம் கட்டி வைத்து விட்டு அடக்க ஒடுக்கமாக கேட்டார் வேலுத்துறை. சார், அந்த பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் அவ கதைய முடிச்ச உங்க மகனோட கதைய படிச்ச இந்த ஊரே சிரிக்குது. சாட்சியங்கள், தடயங்கள் எல்லாமே பக்கவா இருக்குது. உங்க மகன் கேஸ்ல யாரு வாதாடினாலும் தோத்து போறது உறுதி. இந்த கேஸ்ல என்னால எடுக்க முடியாது. நீங்க போகலாம். வெட்டு 1 துண்டு 2 என்பது போல கராராக பேசினான் அனந்தகிருஷ்ணன். அப்படி சொல்லாதீங்க வக்கீல் சார். சட்டம் ஒரு இருட்டற, அதில் வக்கீலின் வாதம் ஒரு ஒளிவிளக்கு. அது மாதிரி சட்டத்துல இருக்கிற ஓட்ட உடசல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என் மகனை நிரபராதியாக்க உங்களால மட்டும்தான் முடியும். பிளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பணம் எவ்வளவு வேணும் கேளுங்க, தர்றேன். ஆனா கேஸ எடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மறுபடியும் தாழ்மையாய் கேட்டார் வேலுத்துறை. பணம் இருந்தா எதையோ சாதிக்கலாங்கிற திமிர்ல பேசுறீங்களா? நான் சாதாரண லாயர் இல்ல, கிரிமினல் லாயர். அது தெரிஞ்சுதானே உங்களை தேடி வந்திருக்கிறேன்.
நீதி, நேர்மை, நியாயம் இருந்து வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கிற கேஸ்ல மட்டும்தான் நான் ஆஜராவேனே தவிர அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் துணை போகிற எந்த கேஸையும் நான் எடுத்துக்க மாட்டேன். வக்கீல் சார், உங்க வீடு தேடி வந்து கேட்கறேன். இந்த கேஸ்ல வாதாடி என் மகனுக்கு வாழ்க்கை கொடுங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ உயிரை பறிச்ச உங்க மகனை வாதாடி ஜெயிக்க வச்சா பணம் இருக்கிற திமிர்ல இன்னொரு பொண்ணு மேல கண்ணு வைப்பான். அவன் தண்டனை வாங்கி காலம் பூரா ஆயுள் கைதியா ஜெயில கிடந்து அனுபவிச்சாதான் உங்க மகனுக்கு புத்தி வரும். என் மகனுக்காக வாதிட முடியுமான்னு கேட்க வந்த என்கிட்ட அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு சாதாரணமா சொல்றீங்க. உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவன் ஆயுள் கைதி ஆவான்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அப்புறம் நீங்க ஒரு கிரிமினல் லாயர், என்னமோ ஜட்ஜு தீர்ப்பு சொல்ற மாதிரி சொல்றீங்க. பணத்தை விட்டெறிஞ்சா ஜட்ஜ்மெண்ட் என் பக்கம் வந்துடும், பாக்குறீங்களா? அப்புறம் என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? போய் ஜட்ஜ பார்க்க வேண்டியது தானே. உங்ககிட்ட மரியாதையா பேசினேன், நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த வேலுத்துறை இது வரைக்கும் யாருகிட்டையும் அவமானப்பட்டதில்லை. என்ன அவமானப்படுத்திட்டீங்க. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. இனிமே நீங்க கோர்ட்ல ஒரு கேஸ்ல கூட வாதாட மாட்டீங்க. முதல்ல வெளியே போங்க. சீரினான் அனந்தகிருஷ்ணன். வக்கீல் சார், ஒரு பலசாலி கிட்ட மோதுனா உடல் சேதம் மட்டும்தான். ஆனா ஒரு பணக்காரன் கிட்ட மோதுனா உடல் சேதம் மட்டும் இல்ல, உயிர் சேதமும் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. வர்றேன். அமர்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழும்பி சந்தன கலர் வேட்டியை மடித்து கட்டி கம்பீரமாக காருக்கு நடந்தார். மேக்கப் போட்டு முடித்து வெளியே போக தயாரான விதுலாவுக்கு ஹாலில் நடந்த சம்பவம் பயத்தை ஏற்படுத்தியது. அவள் மிரண்டு அவர்கள் இருவரும் காரசாரமாக பேசியதை கேட்டபடி இருந்தாள். வேலுத்துறை வெளியேறியதும் ஹாலுக்கு வந்தாள். யாருங்க அவரு இப்படி மிரட்டிக்கிட்டு போறாரு? அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த விதுலா பயந்தபடி கேட்டாள். பணம் இருக்குங்கிற திமிர்ல ஆடுறான். இந்த ஆட்டத்துக்கு எல்லாம் இந்த சாமி ஆடாது. நீ மட்டும் சீக்கிரம் ரெடியாகி இருந்தா கிளம்பி போய்கிட்டே இருந்திருக்கலாம். கண்டவெல்லாம் வந்து என்ன மிரட்டுற வேலையும் நடந்திருக்காது. ஆமா, நாம எங்க போறோம்? 20 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். திருப்பரப்பு அருவியா? இல்ல. பத்மநாபபுரம் பேலஸா? இல்ல. வேற எங்கதான் கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. அவள் சினுங்கியபடி கேட்டாள். கேரளா கரையோரம் பூவார் வாட்டர் போறோம். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? வாங்க போலாம். இருவரும் காரில் ஏற கார் பூவார் நோக்கி விரைத்தது. திருவனந்தபுரத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது பூவார் பேக் வாட்டர்ஸ். பொழியூர் ஆறுகளாலும் கடல் நீர்களாலும் சூழ்ந்திருந்தது. கரையோரம் தென்னை மரங்கள் வரிசையாக வளைந்தும் நெளிந்தும் நின்றது. படு ரம்யமாக இருந்தது. எங்கும் தென்னை மரங்களின் நிழல் நிறைந்திருந்தது. வெயில் வந்து விழ வாய்ப்பே இல்லாமல் போனது. நெய்யாற்றின் கரையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர் கடலில் கலந்துவிட வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. வீணாய் கடலில் கலக்கும் இந்த தண்ணீரை குமரி மாவட்ட மக்கள் விவசாயம் செய்து பயன்பெற பெரும் தலைவர் காமராஜர் முயற்சி செய்து வெற்றியும் கண்டார். அதன் பிறகு குமரி மாவட்டத்து விவசாயிகள் செல்வ செழிப்பில் உயர்ந்து விடுவார்களோ என்ற நல்லெண்ணத்தில் நெய்யாறு டேமிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் குமரி மண்ணிற்கு திருப்பி விடாமல் கடலுக்கு திருப்பி விட்டனர். ஒருவேளை கடலுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குமோ என்று கிண்டலடித்தான் அனந்தகிருஷ்ணன். அவன் காரை இடப்பக்கமாக திருப்பினான். மீனவர்களும் கூலி வேலைக்காரர்களும் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பொதுவாக அவர்கள் வேலை எந்த நேரத்தில் முடியும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. சிறு மீன்பிடிப்புக்காரர்கள் 2 நாட்களுக்கு முன்பே வள்ளத்தில் புறப்பட்டு சென்று வலை வீசி மீன்பிடித்து கரைக்கு திரும்புவார்கள். வள்ளத்தில் கட்டியிருக்கும் வலையில் சிக்கிய மீன்களோடு துடுப்பு போட்டு வள்ளத்தை கரைக்கு விரட்டுவார்கள். வலையின் ஒரு முனையை கரையில் இருப்பவர்களின் சிலர் வேறு ஒரு வள்ளத்தில் சென்று வாங்கி வந்து கரையில் நிற்கும் கூலியாட்களிடம் தர கூலியாட்கள் வலையை கரைக்கு இழுப்பார்கள். ஏலேலே ஐலசா என்ற பாடல் அவர்கள் வாயில் முணுமுணுத்தபடி வலையை இழுப்பது கொள்ளை அழகாக இருக்கும். வள்ளம் கரைக்கு வந்து சேர்ந்ததும் வலையை இழுத்து கரையில் போட்டதும் வலையில் அகப்பட்டு கிடக்கும் மீன்கள் தங்கள் உயிரை விடப்போகும் பயத்தில் துள்ளிக் கொண்டிருக்கும். சிறிது நேரம் வலையை திறந்து காட்டிவிட்டு பின்பு வலையை மூடிவிட்டு ஏலம் விடுவார்கள். ஏலம் முடிந்ததும் கூலிக்காரர்களுக்கு கூலியாக மீன்கள் அள்ளி கொடுப்பார்கள். சிலர் மீன்களோடு வீடு திரும்புவார்கள். சிலர் அந்த மீன்களை விற்றுவிட்டு அடுத்த வள்ளத்துக்கு காத்திருப்பார்கள். அனந்தகிருஷ்ணன் 1/2 கிலோமீட்டர் தாண்டிய போது அங்கிருந்த விஜய் பேக் ரிசப்ஷனில் காத்திருந்த மலையாள பெண் புன்னகைத்தாள். மலையாள மொழியில் அவள் பேசுகிறாளா அல்லது பாடல் பாடுகிறாளா என்று புரியாமல் தடுமாறினாள் விதுலா. கரையோரம் ஒதுங்கி நின்ற விசைப்படகில் செல்வது என்று முடிவெடுத்து 500 ரூபாய் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொண்டான். விசைப்படகில் ஏறி அமர்ந்ததும் ஒட்டுநரும் கிளீனருமாக இருவர் ஏறிக்கொண்டனர். வழியோரம் பறவைகள் கூட்டமாய் பறந்து செல்லும் அதன் ஒலிகளும் இருவரின் மனதை கொள்ளை கொண்டன. கடல் தண்ணீரும் ஆற்று தண்ணீரும் ஒன்றாய் கலக்கும் இடத்தில் அருகே விசைப்படகு வந்தபோது விதுலா பயத்தில் நெளிந்தாள். சிறிது நேரம் கடற்கரையின் அழகை ரசித்தார்கள். அலைகளின் சாரல் வந்து வந்து இருவரையும் முத்தமிட்டு சென்றது. பொழுது போனது தெரியவே இல்லை. இருவரும் இளநீர் குடித்தார்கள்.
கடல் தண்ணீர் சூழ்ந்து காய்ந்த கிடந்த காயலில் படகு வீடுகள் மிதந்து கொண்டிருந்தன. கடலுக்கு வெளியே தென்னை மர ஓலைகளால் வேயப்பட்டிருந்த குடிசை வீடுகள் வரிசையாய் நின்று வரவேற்றன. அங்கிருந்த யானை சிற்பத்தின் அழகில் மயங்கினாள் விதுலா. இயேசுவை மடியில் சுமக்கும் மாதாவின் சிலை கண்டு சிலையானான் அனந்தகிருஷ்ணன். மணி 5 நெருங்கியது. அதற்கு மேல் அங்கிருக்க பிடிக்காமல் இருவரும் விசைப்படகில் ஏறி திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பூவார் வந்து நிறுத்தி வைத்திருந்த காரை எடுத்துக்கொண்டு வந்த வழியே திரும்பினார்கள். அத்தியாயம் 2. காப்புக்காடு சந்தையில் சூறை மீனுக்கு பேரம் பேசிக் கொண்டிருந்தார் பேச்சியப்பன். அவரது அலைபேசி அதிர்ந்து சினுங்கியது. அவரது மனைவி மல்லிகா அழைத்திருந்தாள். என்னங்க, நம்ம பொண்ணு அஜிதா. அவளது தழுதழுத்த குரல் வார்த்தைகளற்று பின்வாங்கியது. என்னடி சொல்ற? அஜிதாவ அந்த பாவி நவீன் கழுத்து அறுத்து கொன்னுட்டு அவனும் கழுத்து அறுத்து தற்கொலை செஞ்சு செத்து கிடக்குறாங்க. பேச்சியப்பனுக்கு இதயம் படக் படக்கென்று அடித்தது. நான் காப்புக்காடு சந்தையில தான் நிக்கிறேன், உடனே புறப்பட்டு வரேன் சொல்லிவிட்டு வேகமானார். அவரது நடையில் பதட்டம் பந்தி விரித்தது. மல்லிகாவின் அழுகை சத்தம் விண்ணை விழுந்தது. அக்கம் பக்கத்தார் மல்லிகாவின் வீட்டை எட்டி பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். கழுத்து அறுக்கப்பட்டு கண்கள் திறந்த நிலையில் கட்டிலில் கோணல் மாணலாக படுத்து கிடந்தாள் அஜிதா. நவீன் தன்னைத்தானே கழுத்தை அறுத்து கொண்டு தரையில் கிடந்ததை பார்க்க கொடூரமாக இருந்தது. ஆட்கள் கூட்டம் அதிகரிக்க துவங்கியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் பறக்க இன்ஸ்பெக்டர் அருள் சந்திரனும் சப் இன்ஸ்பெக்டர் துரை செல்வனும் போலீசாரும் ஸ்பாட்டுக்கு கிளம்பினார்கள். பேச்சியப்பன் அறக்க பறக்க ஓடி வந்தா. போலீஸை கண்டதும் மல்லிகாவின் குரல் பலம் கொண்டது. இன்ஸ்பெக்டர் அருள் சந்திரனும் சப் இன்ஸ்பெக்டர் துரை செல்வனும் போலீசாரும் கூட்டத்தை பிரித்து கொண்டு முன்னேறினார்கள். அவருடன் வந்த புகைப்படக்காரர் ஏராளமான புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு தகவல் பறக்க 4-5 ஊழியர்கள் ஆம்புலன்ஸில் வந்து சேர்ந்தார்கள். இருவரது உடல்களையும் எடுத்து சென்று மறுநாள் மதியம் 2 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் கழிந்து அவரவர் குடும்பங்களுக்கு உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. நவீனின் தந்தை மோகனனுக்கு அழுவதற்கு கண்ணீரே இல்லாமல் இருந்தது. மகனின் உடலை உறவுக்காரர்களோடு சேர்ந்து வாங்கி கொண்டு வீடு திரும்பினார். அன்று மாலை 4 மணிக்கு சவ அடக்கம் நடந்தது. பேச்சியப்பன் கண்ணீர் மல்க மகளின் உடலை வாங்கி வந்து சவ அடக்கம் செய்து கொண்டார். சார், 6 மாசத்துக்கு முன்னால செத்து போன 2 பேரும் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து போனாங்க. சப் இன்ஸ்பெக்டர் துரைசெல்வன் தகவலை சொன்னார். அருள் சந்திரன் சார்ஜ் எடுத்து 3 மாதங்கள் ஆனதால் அதன் விவரம் தெரிந்து கொள்ள விழிகள் விரிந்தன. அந்த நவீனுக்கு அந்த பொண்ணு மேல ஒருதலை காதல். அந்த பொண்ணோட அப்பன் பேச்சியப்பன் அவன் தொல்லை தாங்க முடியாம புகார் கொடுத்தாரு. இதுக்கு முன்னால இருந்த இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் வரவழைச்சு அட்வைஸ் பண்ணி இனிமே இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு எழுதியும் வாங்கிக்கிட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா நவீன் கத்தியால அவ கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு அவனும் தற்கொலை பண்ணியிருப்பான், அப்படித்தானே? ஆமா சார், அப்படித்தான் நடந்திருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை கூட விசாரிக்கலாம். வாங்க, முதல்ல அந்த நவீனோட அப்பாவை விசாரிப்போம். இருவரும் நவீன் வீட்டுக்கு புறப்பட்டார்கள். மோகனன் தனது மகன் இறந்த துக்கத்தை விரட்டாமல் அவன் நினைவாகவே இருந்தார். என் மகன் அந்த பொண்ணு மேல காதல் வசப்பட்டுட்டான். அவகிட்ட பல தடவை அவனோட காதலை சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறா. அவன் அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதால நானும் என் மகனும் அங்க வந்தோம். அந்த பொண்ணு அங்க வச்சு எனக்கு இவனை பிடிக்கலன்னு தான் சொல்லிச்சு. இனிமே நான் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன்னு தான் என் மகனும் எழுதி கொடுத்தான். ஆனாலும் அவன் அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருந்தான். என் மகன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவன் தற்கொலை செய்து கொள்வான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மோகனன் கண்ணீர் மல்க நடந்த நிகழ்வுகளை சொன்னார். அவரது வாக்குமூலத்தையும் நவீன் அலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டார். நேராக அஜிதா வீட்டுக்கு விரைந்தார்கள். வீடு அமைதியாக இருந்தது. பேச்சியப்பன் நடந்த நிகழ்வுகளை இன்ஸ்பெக்டரிடம் சொல்லி அழுதார். அந்த படுபாவி பைய என் பொண்ணு பிடிக்கலேன்னு சொன்னதுக்காக இப்படி செஞ்சிட்டான். எல்லாத்துக்கும் காரணமே என் மக. அவ மட்டும் அவனை விரும்பி காதலிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இந்த வீட்டுல ரெட்ட கொலை நடந்திருக்குது. இருவரும் எதுவும் பேசவில்லை. அஜிதாவின் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டார் அருள்சந்திரன். இருவரது அலைபேசி எண்களை ட்ரேஸ் அவுட் செய்ததில் நவீன் தன் காதலை சொல்வதில் அதிகமாகவே இருந்தது. இறப்பதற்கு முந்தின நாள் கூட அவன் பேசியிருந்தான். எனக்கு உன்னை மறக்க முடியல, நீ இல்லாம நான் வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன். ஆனா நான் மட்டும் செத்து போயிடுவேன்னு நினைக்காத. எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. உன்னை மேல அனுப்பிட்டு தான் நானும் போய் சேருவேன். அருள்சந்திரன் அதிர்ந்து போனார். செத்து போறதுக்கு முன்னால கூட அவன் பேச்சு குரோதமாக இருக்கு. அவன்தான் கொலைகாரன் என்று மனது உறுதியாக சொன்னாலும் இறந்த அன்று காலை 8 மணி வாக்கில் அஜிதாவிடமிருந்து அவனுக்கு ஒரு மிஸ்டு கால் போயிருக்கிறதே. அந்த மிஸ்டு கால் எதற்காக அனுப்பினாள்? அருள்சந்திரன் மறுபடியும் குழம்பினார். ஒருவேளை அந்த மிஸ்டு காலை பார்த்த நவீன் சந்தோஷப்பட்டு நேர்ல பேசலாம்னு வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்பவும் அவ காதலிக்க சம்மதிக்காம இருந்திருக்கலாம். அந்த ஆத்திரத்துல அவளை கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணி இருக்கலாம், இல்லையா சார்? துரை செல்வன் சொன்னதை கேட்டு குழம்பி மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஒரு முறைக்கு பலமுறை படித்தார்.
அதில் அவள் கழுத்தும் நவீனின் கழுத்தும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக அறுக்கப்பட்டு இருந்தது. இடது கை பழக்கம் உள்ளவர்களால் தான் இடது பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக அறுக்க முடியும். அவர் மனதில் சந்தேகம் வர துரைச்செல்வனை அழைத்து கொண்டு நவீன் வீட்டுக்கு விரைந்தார். நவீன் இடது கை பழக்கம் உடையவனா அல்லது வலது கை பழக்கம் உடையவனா? அவனுக்கு வலது கை பழக்கம்தான் என்ற மோகனின் பதில் அதிர்ந்தார். வலது கை பழக்கம் உடையவன் எப்பொழுதும் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் தான் அறுக்க முடியும். ஒருபோதும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் அறுக்க முடியாது. அப்படியும் அறுத்தால் வலது கை போல பலமாக அறுக்க முடியாது. இடது கை பழக்கம் உள்ள ஒருத்தன் தான் இந்த கொலைகளை செய்திருக்கணும். சந்தேகம் பேச்சியப்பன் மீது விழுந்தது அருள்சந்திரனுக்கு. ஒருவேளை பேச்சியப்பன் தனது மகளையும் நவீனையும் கொலை செஞ்சு இருப்பானோ என்ற சந்தேகம் எழுந்தது. பேச்சியப்பன் இடது கை பழக்கம் உடையவரா அல்லது வலது கை பழக்கம் உடையவரா என்பதை கண்டறிய அவன் வேலை செய்யும் ரப்பர் மர தோட்டத்திற்கு புறப்பட்டார்கள். அங்கே ரப்பர் மரத்தை வலது கையால் அழுத்தி வெட்டி பால் வடித்து கொண்டிருந்தான் பேச்சியப்பன். சார், நீங்க சந்தேகப்பட்டது தப்பா போச்சு. பேச்சியப்பன் வலது கை பழக்கம் உடையவா பாத்தீங்களா? மனதுக்குள் சலித்துக் கொண்டார் அருள்சந்திரன். வேற யாருக்கு இடது கை பழக்கம் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம். இருவரும் அவனை நோக்கி நடந்தார்கள். தூரத்தில் மரங்களில் ஊறியிருந்த ரப்பர் பாலை தேங்காய் தொட்டி போன்ற அலுமினிய தொட்டிகளிலிருந்து எடுத்து பக்கெட்டில் தனது இடது கையால் ஊற்றிக் கொண்டிருந்தான் வினோதன். காக்கி சட்டையில் இருந்த இருவரையும் கண்டு விடவிடத்தான் வினோதன். யார் இவன் என்று பேச்சியப்பனிடம் கேட்டார் அருள்சந்திரன். என் தங்கச்சி மகன். இவரோட மகளையும் நவீனையும் கொண்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இவர் கூடவே வேலை பார்க்கறியே, நீ பழைய கில்லாடிதான். சொல்லு, எதுக்காக 2 பேரையும் கொலை செஞ்ச? அவரது கேள்வியில் ஆடிப்போய் திருதிருவென்று முழித்தான் வினோதன். வேறு வழியில்லாமல் உண்மையை ஒத்துக்கொண்டான். அஜிதா என் முறப்பொண்ணு. சின்ன வயசுலேயே அவளை எனக்கு கட்டி வைக்கிறதா பெரியவங்க பேசியிருந்தாங்க. அஜிதாவும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நவீன் அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ சம்மதிக்காம தான் இருந்தா. திடீர்னு அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அவ வீட்டுல தனியா இருந்தா. நீ அவனை விரும்பக்கூடாதுன்னு என்னத்தான் கட்டிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவ சம்மதிக்கல. என் முன்னாடி அவனுக்கு மிஸ்டு கால் கொடுத்தா. ஆத்திரத்துல அவ கழுத்தை அறுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துல நவீன் வந்தான். அவன் என்ன காட்டி கொடுத்துடுவானோன்னு பயந்து அவனையும் கழுத்தை அறுத்து கொன்னுட்டேன். கத்திய அவன் கையில வச்சுட்டு கிளம்பிட்டேன். வினோதன் நடந்த நிகழ்வுகளை சோர்வாக சொன்னபோது அவனது கையில் விளக்கை மாட்டினார் துரைச்செல்வன். அட பாவி, கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டியேடா. அவன் சட்டையை உலுக்கினார் பேச்சியப்பன். அருள்சந்திரன், துரைச்செல்வன் இருவர் முகத்திலும் குற்றவாளியை கண்டுபிடித்தோம் என்ற மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து சேர காவல் நிலையம் நோக்கி வினோதனோடு கம்பீரமாக நடந்தார்கள். அத்தியாயம் 3. நீண்ட உறக்கத்தின் துவக்கம் சாப்பிட்ட பிறகே தலை நீட்டுகிறது. தெருவிளக்குகள் இரவை விரட்ட போராடி கொண்டிருந்தன. இரவு 9:30 மணிக்கெல்லாம் வீட்டு கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் தூங்குவதற்கான எந்த முகாந்திரமும் இன்றி 7 மணிக்கு இருக்கும் நிசப்தம் இரவு 9:30 மணிக்கு இருந்தது. பூங்கதிர் மாத்தாண்டம் ஆனந்த் தியேட்டரில் இரவு முதல் காட்சி சினிமா பார்த்துவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தை வீடு வந்து சேர்ந்தார். காலிங் பெல்லை அழுத்த விதுலா கதவை திறந்து வைத்தார். எங்க போயிட்டு வர்ற? சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன் நீ, பவ்யமாக பதில் சொன்னான் பூங்கதிர். டேய், நீ MBA முடிச்சிருக்க. எங்கேயாவது வேலைக்கு அப்ளை பண்ணாம இப்படி வெட்டியா ஊர் சுத்துறியே, இது உனக்கு நல்லா இருக்கா என்று கேட்டாள் விதுலா. மெதுவா வேலைக்கு போகலாம் நீ, கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் போறேன். அது வரைக்கும் அண்ணனும் அண்ணியும் எனக்கு சோறு போட மாட்டீங்களா என்ன? ஆமா, அண்ணன் இன்னும் வரல? இன்னும் வரல. வழக்கமா 7 மணிக்குள்ள வந்துருவாரு. மணி இப்போ 9:30 ஆகுது, இன்னும் காணோம். போன் பண்ணினாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதாவது முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. ஏன் 3 வருஷம் ஆனது மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்படி இல்லை, எல்லாரும் வழக்கமா கேட்குற கேள்விய நான் கேட்கவா? கேளு, இதுல என்ன தயக்கம்? உங்களுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? அவன் முகம் நாணத்தில் அஷ்டகோணலாகியது. ஏண்டா, மத்தவங்க தான் நாகரீகம் தெரியாம கேக்குறாங்க, நீ படிச்சவன் தானே, நீ ஏன் இப்படி கேட்கலாமா? சாரி அண்ணி, கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆனா போதும், உடனே ஏதாவது விசேஷம் உண்டான்னு நிறைய பேரு கேக்குறாங்க. நான் தெரியாமத்தான் கேக்குறேன். விசேஷம் இருந்தா நாங்க சொல்ல மாட்டோமா? அப்படியே சொல்லாட்டியும் 6 மாசம் கழிச்சா வயிறு காட்டி கொடுக்குமே, அதை வச்சு தெரிஞ்சுக்காம முந்திரி கொட்டை மாதிரி விசேஷம் உண்டா விசேஷம் உண்டான்னு கேட்க வேண்டியது. எனக்கு இப்படி கேட்கறவங்கள கண்டா எரிச்சலா வரும். அவள் சிகந்த முகம் மேலும் சிவந்தது. சாரி அண்ணி, இனிமே கேட்க மாட்டேன். உங்களை பத்தி நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதை கேட்கறதா வேண்டாமான்னு சந்தேகம். பூங்கதி தயங்கியபடி சொன்னான். இதுல என்னடா சந்தேகம்? தயங்காம கேளு, விதுலா அனுமதி தந்தாள்.
நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில தான். அங்க படிக்கிறப்போ ஒரு ஆளை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேனே, உண்மையா? கேட்ட விதுலாவுக்கு முகம் சுருங்கியது. ஒரு கணம் தடுமாறித்தான் போனார். இது உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இப்ப யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல. காதலிச்சு அது பிரேக்கப் ஆச்சா இல்லையா அத சொல்லுங்க. விதுலா தலை குனிந்தது. எப்படியோ யார் மூலமோ தெரிந்திருக்கிறான். இனி இல்லை என்று மறுப்பது நாகரிகமாக இருக்காது. ஒருத்தனை காதலிச்சேன். அவன் ஸ்டேட்டஸும் என்னோட ஸ்டேட்டஸும் ஒத்து வரல. அவன் விட்டுட்டான். நானும் அவனை விட்டு விலகி காதலுக்கு பிரேக்கப் சொல்லிட்டேன். சமையலறையில் என் போன் அடிக்குது. என் புருஷன் தான் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். விதுலா சமையலறைக்கு நடந்தாள். பொண்ணுங்க கிட்ட போட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு விட்ட போட்டேன். அண்ணி உண்மையை கக்கிட்டாங்க. பூங்கதிர் மனதிற்குள் சிரித்தாள். விதுலா ஓடி வந்தாள். உங்க அண்ணன் ஆபீஸ்ல வேலை செய்யற குமஸ்தா ஜான் தான் போன் பண்ணி இருந்தாரு. அவரு 6 மணிக்கெல்லாம் ஆபீஸை விட்டு கிளம்பிட்டாராம். ஒரு கேஸ் விஷயமா என் புருஷனுக்கு யாரோ போன் பண்ணினப்போ அவரு போனு சுவிட்ச் ஆஃப்னு ஜான கூப்பிட்டாங்களாம். சாரு வீட்டுல இல்லையான்னு கேக்குறான். இப்ப என்னடா பண்றது? அவரு எங்கதான் போயிருப்பார்? விதுலா கலவரமானாள். அவளது பேச்சில் பதட்டம் பம்மி இருந்தது. அண்ணி, பதட்டப்படாதீங்க. இப்ப மணி 10 தான் ஆகுது. யாரையாவது பார்க்க போய் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கலாம். எனக்கு என்னமோ பயமா இருக்குது. வழக்கமா 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாரு. நீங்க கடைசியா எத்தனை மணிக்கு போன் பண்ணீங்க? நான் 7:30 மணிக்கு போன் பண்ணினேன். அப்போ சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. மொபைல் சார்ஜ் தீர்ந்து போயிருக்கோம், வந்துடுவாருன்னு அசல்ட்டா இருந்தேன். இப்போ 10 மணி, 4 மணி நேரமா சுவிட்ச் ஆஃப். அண்ணனுக்கு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முதல்ல நாம அவங்களுக்கு டயல் பண்ணி அண்ணன் வந்தாரான்னு கேக்குறேன். நீங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி அண்ணனை பத்தி விசாரிங்க. இருவரும் மாறி மாறி போன் செய்தார்கள். ஹலோ, நான் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் தம்பி பேசுறேன். அண்ணன் அங்க வந்திருக்காரா? இல்லையா? சரி, நான் பிறகு பேசுறேன். பூங்கதிர் அவனது அலைபேசியில் அடுத்த நண்பரின் எண்ணை தேடிக் கொண்டிருந்தான். மாலதி அக்கா, என் புருஷன் அந்த பக்கம் வந்தாரா? வரலையா? சரி, நான் அப்புறமா பேசுறேன். விதுலாவுக்கு உடம்பெல்லாம் பயம் உருள ஆரம்பித்தது. தம்பி, எங்கேயுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? பதட்டமாகவே கேட்டாள். அண்ணன் எங்கேயும் வரலன்னு தான் சொல்றாங்க. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோம். எங்கேயாவது போயிருந்தா ராத்திரி லேட்டா கூட வரலாம். எதுக்கும் வெயிட் பண்ணுவோம். ராத்திரி வரலன்னா நாளைக்கு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோம். சரி அண்ணி. இருவரும் அவரவர் அறைகளுக்கு சென்று படுக்கையில் விழுந்தாலும் கார் சத்தம் கேட்காதா என்று காதுகள் விழித்தே இருந்தன. இரவு நகர்ந்தாலும் நகராமல் இருப்பது போலவே இருந்தது. அத்தியாயம் 4. புதுக்கடை செல்லும் சாலையில் ஜேஆர் திருமண மண்டபம் தாண்டி இடது பக்கம் பாலோடு திரும்பும் சாலையில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாடு இருந்தது. சுற்றிலும் வீடுகள் எதுவுமின்றி சுடுகாடு மட்டும் தனி அடையாளமாக தெரிந்தது. அதன் அருகில் நெடுமானி குளம் கிடந்தது. குளத்தின் கரையில் ஓரமாக நின்றது அந்த கார். விடிகாலை 3 மணிக்கு ரப்பர் மரத்திலிருந்து பால் வழித்தடிக்கிற ரப்பர் மரம் வெட்டும் மணிகண்டன் பார்வையில் கார் நிற்பது தெரிந்தது. அவனது வேலை முடிந்து திரும்பி வரும்போது காலை மணி 9 இருந்தது. அப்பொழுதும் கார் அங்கேயே நிற்பது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. காரின் பின்புற கிளாஸ் வழியாக உள்ளே பார்த்தபோது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அவனுக்கு சந்தேகம் வரவே கார் கதவை தட்டி சா சா என்று அழைத்தான். எந்த பதிலும் வராமல் போகவே சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு குளத்தில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தான். தண்ணீரில் முங்கி எழுந்தாலும் பார்வை காரின் மீதே படிந்திருந்தது. குளத்தில் குளிக்க வேறு 2 பேர்கள் வந்தார்கள். மணிகண்டா, இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போல. ஆமா, சீக்கிரமா முடிச்சிட்டேன். அங்க நிக்கிற காரை பாத்தியா? காலையில 3 மணிக்கே அங்கதான் நிக்குது. ஒருவேளை நேத்து ராத்திரியே வந்து நிக்குதோ என்னமோ. யாருக்கு தெரியும்? காருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். நான் கூப்பிட்டு பார்த்தேன், எந்த அசைவும் இல்ல. அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார்கள் இருவரும். மூவரும் குளித்து முடித்து கரையேறி மீண்டும் கார் பக்கம் வந்து அழைத்தார்கள். எந்த அசைவும் இல்லை. கார் டோரை திறக்க முயற்சி செய்தார்கள். அது திறக்கவே இல்லை. கார் லாக் செய்யப்பட்டிருந்தது. நேரம் ஆக ஆக ஆட்களின் வருகை கூடியிருந்தது. கூட்டத்தில் ஒருவர் புதுக்கடை காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்ல அருள்சந்திரனும் துரை செல்வமும் 4 போலீசாரும் ஸ்பாட்டுக்கு விரைந்தார்கள். வண்டி எண் TN 38J9241 வண்டி நம்பரை பார்த்து அலைபேசியில் இருக்கும் ட்ரேஸ் ஆப்பிள் நம்பரை பதிவிட்ட போது அனந்தகிருஷ்ணன் பெயரும் முகவரியும் வந்து சேர்ந்தது. சார், இவரை எனக்கு தெரியும். இவரு அட்வொகேட்டு. வீடு மாராயபுரம். இவரோட மாமனார் எனக்கு நல்ல பழக்கம். அவரு போன் நம்பர் கூட என்கிட்ட இருக்கு. அவருக்கு போன் பண்ணி அனந்தகிருஷ்ணன் வீட்டு போன் நம்பர் கேட்டு வாங்கி கார் ஸ்பேர் கீ வீட்டுல இருந்தா கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். துரைச்செல்வன் துரிதமானார். முதலில் அனந்தகிருஷ்ணன் மாமனாருக்கு டயல் செய்துவிட்டு வீட்டு நம்பர் கேட்டு வாங்கி பிறகு விதுலா நம்பருக்கு அழைக்க பதட்டத்தோடு ஹலோ சொன்னாள் விதுலா.
வண்டி எண் TN 38J 9241 உங்க கார் தானே? ஆமா. வீட்ல வேற யார் இருக்காங்க? வீட்டுக்காரரோட தம்பி இருக்கார். அவர்கிட்ட போன கொடுங்க. விதுலா பூங்கதரை கம்மிய குரலில் அழைக்க பூங்கதிர் ஓடி வந்து அலைபேசியை வாங்கினான். உங்க அண்ணன் காரோட ஸ்பேர் கீ வீட்ல இருந்தா எடுத்துக்கிட்டு புதுக்கடை JR கல்யாண மண்டபம் தாண்டி பாலோட்டுக்கு திரும்புகிற ரோட்ல சுடுகாடு இருக்கு. அது பக்கத்துல கிடக்கிற குளத்தரைக்கு வேகமா வாங்க. சரிங்க சார். பூங்கதிர் பரபரப்பாகி கார் சாவி எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் விரைந்தான். அசுர வேகத்தில் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே வந்து சேர்ந்தான் பூங்கதிர். அவன் கையில் இருந்த சாவி நுழைத்து காரை ஓபன் செய்த போது குலை நடுங்கி போனான் பூங்கதிர். பின்பக்க இருக்கையில் உட்கார்ந்த நிலையில் பிணமாக இருந்தான் அனந்தகிருஷ்ணன். அவரது கழுத்தில் இறங்கிய கத்தி குரல் வலியை கிழித்து ரத்தம் பீரிட்டு அணிந்திருந்த சட்டையில் வடிந்து உறைந்திருந்தது. பூங்கதிர் கதறி அழுதான். காரை சுற்றி காக்கி சட்டைகள் வட்டமிட்டிருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் அருள்சந்திரன் மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனித்தார். அரை மணி நேரத்தில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் சப்தமிட்டபடி வந்து நின்றது. அனந்தகிருஷ்ணன் உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு விரைந்தது. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து உடல் மாராயபுரம் எடுத்து செல்லப்பட்டது. விதுலாவுக்கு முதலில் தகவல் சொல்லப்படவில்லை. நேரம் ஆக ஆக வீட்டில் ஆட்களின் வரவு அதிகரித்திருந்தது. வீட்டு முற்றத்தில் பந்தல் போட ஆட்கள் வந்தபோது யாரும் சொல்லாமலேயே ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று புரிந்தது. என் புருஷனுக்கு என்னாச்சு? அவளது கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. அவளது அம்மா, அப்பா, அண்ணன் காரில் வந்தபோது கட்டுப்பாடற்ற அவள் அம்மாவின் அழுகை காட்டி கொடுத்தது. கல்யாணமாகி 3 மாசம்தானே ஆச்சு, அதுக்குள்ள மருமகனை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்களே. அவளது அம்மாவின் அழுகை குரல் கேட்ட பிறகு இறந்தது அவள் கணவன் என்று புரிந்தது. அன்று அவள் எத்தனை முறை மயங்கி சரிந்தாள் என்று கணக்கே இல்லை. 3 மணிக்கு ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்டது. போஸ்ட்மார்ட்டம் முடிந்து வெள்ளை துணியில் போத்தியிருந்த அனந்தகிருஷ்ணன் உடல் வேனிலிருந்து இறக்கி ஹாலில் வைக்கப்பட்டது. உறவினர்களின் அழுகை குரல் வெகு தூரத்தில் கேட்டது. சரியாய் 4 மணிக்கு சவடக்கம் முடிந்து வீடு திரும்பிய போது உறவினர்களில் 3/4 பேர்கள் குறைந்திருந்தார்கள். வீடு அமைதியாக இருந்தது. அத்தியாயம் 5. குழித்துறை கோர்ட் எதிரில் 500 அடி தள்ளி இருந்தது அனந்தகிருஷ்ணனின் அலுவலக அறை. அறை திறக்கப்படாமல் பூட்டியே கிடந்தது. அந்த சாலையின் சுவர்களில் அனந்தகிருஷ்ணன் புகைப்படத்துடன் கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. அருள்சந்திரன் கேட்டுக்கொண்டதால் குமஸ்தா ஜான் அறையை திறந்து காத்திருந்தான். இனி எந்த வக்கீலுடன் சேர்ந்து குமஸ்தாவாக வேலை செய்வது என்ற சிந்தனை அவனை வட்டமிட்டது. அருள்சந்திரனும் துரைச்செல்வனும் வந்து சேர்ந்தார்கள். இருவரும் அலுவலக அறையை நோட்டம் போட்டார்கள். ஆமா, எத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல குமஸ்தாவா வேலை பார்க்கற? 2 வருஷமா சார். அதுக்கு முன்னால வேற யார்கிட்டயாவது வேலை பார்த்திருக்கியா? இல்ல சார், +2 முடிஞ்சதும் சார்கிட்ட குமஸ்தாவா வேலைக்கு சேர்ந்துட்டேன். உங்ககிட்ட அனந்தகிருஷ்ணன் மர்டர் கேஸ் விஷயமா சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தோம். எதையும் ஒழிக்காம மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? தாராளமா கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்றேன். சார், கோர்ட்ல ஆர்கியூ பண்றதுல அவரை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு பக்கா கிரிமினல் லாயர் தான் சார். ஆனா யாருக்கும் எந்த கிரிமினலும் பண்ணனதில்லை. அவரோட வளர்ச்சியை பார்த்து யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவன் குரல் கம்மியது. உன்னோட இந்த 2 வருஷ பழக்கத்துல அவரோட நண்பர்கள் யாரு, எதிரிங்க யாருன்னு எல்லாமே உனக்கு தெரியும் இல்லையா? எல்லார பத்தியும் ஒண்ணு விடாம சொல்லு. அவருக்கு நண்பர்கள் தான் அதிகம். எதிரியையும் தன் அன்பால வீழ்த்தி நண்பர் ஆக்குற பழக்கம் அவர்கிட்ட உண்டு. எதிரிகள் ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு 1-2 எதிரிங்க தான் இருந்தாங்க. அந்த எதிரிங்க லிஸ்ட் தான் எனக்கு வேணும். அந்த எதிரிங்க எப்படி அந்த கிருஷ்ணனுக்கு எதிரியானாங்க? அவங்க முன்விரோதம் என்ன? இத டீட்டெயிலா சொன்னா இந்த கேஸுக்கு உதவியா இருக்கும். உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு எதிரி மேல எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. ஒரு நாள் அனந்தகிருஷ்ணன் சாரோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு. இன்னொரு நாள் இந்த ஆபீஸுக்கு வந்து வாக்குவாதம் பண்ணினார். யார் அவன்? ஆர்வமாக கேட்டா அருள்சந்திரன். பேரு வேலுத்துறை, பெரிய பணக்காரன். அவன் பேர்ல நிறைய ஸ்கூல் இருக்கு, கல் குவாரி பிசினஸ் இருக்கு, பல கோடிகளுக்கு சொந்தக்காரன். அவரோட மூத்த மகன் கல் குவாரி பிசினஸ் பாக்குறான். 2வது மகன் ஒன்னா நபர் பொம்பளை பொறுக்கி. ஜான் ஆவேசமாக பேசினான். சார், இந்த கேஸு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸு தான். அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை ரகசியமா வீடியோ எடுத்து மிரட்டி அவன் ஆசைக்கு வழிகாடா ஆக்கிட்டான். தன் கற்பை பறிகொடுத்த அந்த பொண்ணு தன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்கா. அவன் முடியாதுன்னு சொன்னதும் மாடியிலிருந்து தரையில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது மார்த்தாண்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல FIR ஆகியிருக்கு. துரைச்செல்வன் சொன்னபோது அருள்சந்திரன் முகம் இறுகியது. இந்த கேஸை எடுத்து நடத்தி ஜெயிச்சு கொடுக்க கேட்டு அந்த வேலுத்துறை அடிக்கடி தொல்லை கொடுத்தான். சாரு ஒத்துக்கல. உன்னை இந்த வக்கீல் துறையை விட்டு ஒழிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போனார். எனக்கு அந்த வேலுத்துறை மேலதான் சந்தேகமா இருக்கு. குமஸ்தா ஜான் ஒளிவு மறைவில்லாமல் சொன்னான். நாங்க பல பேரை விசாரிச்சதுல பல பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் அந்த வேலுத்துறை மேலதான் இருக்கு.
அவன் பெயர் தான் முதல்ல இடம் பிடிச்சிருக்கு. நீ சொன்ன இந்த தகவல் தான் அட்வொகேட் மனைவி விதுலாவும் சொன்னாங்க. விசாரிக்கிறேன், அந்த வேலுத்துறைய விசாரிக்கிறேன். என் விசாரணையில அவன் தப்பிக்கவே முடியாது. சார், அந்த வேலுத்துறைய நீங்க சாதாரணமா எடை போட்டுடாதீங்க சார். பணம் அவன் தொழில பாலும் தேனுமா ஓடுது. பணத்தை விட்டெறிஞ்சா நிரபராதிய குற்றவாளியாக்குவான், குற்றவாளிய நிரபராதி ஆக்குவான். சார், அவனை விசாரிக்க போன பலரும் வேகத்தோட போவாங்க. அவன் காட்டுற பணத்தை பார்த்ததும் விசாரணை இல்லாம சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுவாங்க. துரைச்செல்வன் சொன்னபோது அவரை ஏற இறங்க பார்த்தா அருள்சந்திரன். இந்த அருள்சந்திரன் பணத்தை கண்டா பல்லிழுக்கிற சாதாரண இன்ஸ்பெக்டர் இல்ல. பதவிக்காக ஆசைப்பட்டு பல பேருக்கு காவடி தூக்குற காக்கி சட்டக்காரனும் இல்ல. நேர்மையா இருந்து பல கேஸ்ல துப்பு துளக்கி முன்னேறி இந்த பதவிக்கு வந்தவன். என்கிட்ட இருந்து தப்பு செஞ்ச எவனும் தப்பிக்க முடியாது. கட்சி, பணம், அதிகாரம் இதெல்லாம் இந்த அருள்சந்திரன் கிட்ட செல்லவே செல்லாது. அருள்சந்திரன் குறிப்பாக சொன்ன போது துரைச்செல்வனுக்கு நம்பிக்கை பிறந்தது. ஒரு நேர்மையான அதிகாரியான நீங்க இந்த கேஸை விசாரிச்சு உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சார். நான் மதிக்கிற என் குருவை கொலை பண்ணினவன் சும்மா விடக்கூடாது. இந்த கேஸ் விஷயமா எந்த தகவல் வேணும்னாலும் கேளுங்க, சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நாங்க கிளம்புறோம். இந்த கேஸ் விஷயமா எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு தகவல் தரணும், சரியா? கண்டிப்பா சொல்றேன் சார். இருவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 6. முள்ளஞ்சேரியில் இருந்தது வேலுத்துறையின் வீடு. 20 சென்ட் நிலத்தில் கால் பகுதியை வீடு ஆக்கிரமித்து இருந்தது. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி வீட்டின் கால் பகுதியை மறைத்தது. சாலையின் முன்பகுதி காம்பவுண்டு வண்ண நிறங்களோடும் வண்ண விளக்குகளோடும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. 2 மாடி கட்டிடத்தின் முன்பகுதியில் 2 வெள்ளை நிற கார்கள் சும்மாவே நின்றிருந்தன. நீண்ட கேட்டருகே கருப்பு நாய் ஒன்று சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தது. 4 அடி உயரத்தில் இருந்தது அந்த நாய். அதன் நாக்கு பாதி வெளியே தொங்கியபடி இருந்தது. பலமான இரும்பு கேட்டை இழுத்து மூட பலம் வாய்ந்த செக்யூரிட்டியால் மட்டுமே முடியும். போர்டிகோவை தாண்டிய முன் ஹாலில் பிளாஸ்டிக் பூச்செடிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வெளியே சற்று தள்ளி காரை நிறுத்த சொன்னார் அருள்சந்திரன். வேலுத்துறை வீட்டுக்கு போன் போட்டு விசாரணைக்கு வர்ற விவரத்தை சொல்லிடுங்க, அப்புறமா உள்ள போலாம். சரிங்க சார், துரைச்செல்வன் பயல் செய்தான். வேலுத்துறையின் மூத்த மகன் வெற்றிமாறன் பேசினான். வேலுத்துறை வீட்டுல இருக்காரா? ஸ்கூல் போக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கொலை கேஸ் விஷயமா ஒரு என்கொயரி இருக்கு, வெயிட் பண்ண சொல்லுங்க, 2 நிமிஷத்துல வந்துடுறோம். இருங்க சார், அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். அவன் ரிசீவரை கீழே வைத்துவிட்டு அவன் அப்பாவின் அருகில் வந்தான். டேடி, இன்ஸ்பெக்டர் உங்களை என்கொயரி பண்ணணுமாம், வீட்டுல வெயிட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு, வர சொல்லவா? லைன்ல இருக்காரு. அவனோட ஒரே தொலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் என்கொயரின்னு என் பொழப்பு கெடுக்கிறான். தம்பிய அரெஸ்ட் பண்ணி அவனை பெயில்ல கொண்டு வந்து கோர்ட்ல கேஸ் நடக்குது. மறுபடியும் எதுக்கு? என்ன என்கொயரி பண்ணணுமா? இது தம்பி விஷயம் இல்லையா, அட்வொகேட் அனந்தகிருஷ்ண கொலை கேஸ் விஷயமா. நாட்டுல எவன் செத்தாலும் என் தலைய உருட்டாம விட மாட்டாங்க. சரி, வந்து தொலைக்க சொல்லு, வெயிட் பண்ற. சரிங்க டாடி. வெற்றிமாறன் உள்ளே சென்று தொலைபேசி எடுத்து பேசினான். கார் கேட் அருகே வந்து உரிமைக்கொண்டு நின்றது. சத்தம் கேட்டதும் செக்யூரிட்டி கேட்டை திறந்து வைக்க கார் உள்ளே வந்து நின்றது. காரை விட்டு இறங்கினார்கள் அருள்சந்திரனும் துரைச்செல்வனும். இருவரும் நடந்து வர வெற்றிமாறன் கதவை திறந்து உள்ளே வர சொன்னார். இருவரும் ஹாலில் வந்து அமர்ந்தார்கள். என்ன வேலை வெட்டி இல்லாத வெட்டியாளுன்னு நினைச்சீங்களா? 5 ஸ்கூலு, 50க்கு மேல கல்குவாரின்னு பிஸியா இருக்கிற பிசினஸ் மேன இளைய மகன் கேஸ் விஷயத்துல என்கொயரி பண்றேன்னு அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணினீங்க. இன்னைக்கு இன்னொரு கேஸ் என்கொயரி. என்ன நிம்மதியா இருக்க விடவே மாட்டீங்களா? கடுப்பாகி பேசினார் வேலுத்துறை. கடமைன்னு வந்துட்டா காக்கி சட்டை போட்ட எல்லாருமே என்கொயரிங்கிற பேர்ல மத்தவங்களுக்கு எரிச்சல் கொடுக்கறவங்க தான். வியாபாரத்துல வாடிக்கையாளன் எப்படி மதிக்கிறாங்களோ அது மாதிரி என்கொயரிய நாங்க மதிக்கிறோம், விடுக்காக சொன்னார் அருள்சந்திரன். சார், எங்க கடமைய செய்யறோம். தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்குறதும் நிரபராதி தப்பிக்கிறதும் தானே எங்களுடைய கணக்கு வழக்கு, துரைச்செல்வன் துணிச்சலாக சொன்னார். உங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறேன், அதுக்குள்ள என்கொயரியை முடிச்சிடுங்க, எனக்கு அவசரமா ஆபீஸ் போகணும். கொலை செய்யப்பட்ட அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? ஒரு தடவை வீட்லயும் இன்னொரு தடவை ஆபீஸ்லயும் போய் அவரை மிரட்டினீங்களாமே, ஏன்? சாஃப்டா பேசுனா நல்லவனும் சத்தமா பேசுனா மிரட்ட வந்தவனும் பேசுற உலகம்தான் இது. நான் உணர்ச்சி வசப்பட்டா கொஞ்சம் சத்தமா பேசுவேன். அது மத்தவங்க பார்வைக்கு மிரட்டலா தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க 2வது மக கேஸ்ல வாதாட முடியுமா முடியாதான்னு வாக்குவாதமே பண்ணிருக்கீங்க. வாதாடலைன்னா நீ வாழவே முடியாதுன்னு மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. உண்மையா பொய்யா? அருள்சந்திரன் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டார். வேலுத்துறை ஒரு கணம் தடுமாறி போனார். வார்த்தைகள் உள்வாங்கி கொண்டன. பேச்சில் தடுமாற்றம் தலைமை தாங்கியது.
அந்த அட்வொகேட் என் மக கேஸ்ல வாதாட மாட்டேன்னு சொன்னதும் ஆத்திரத்துல வாக்குவாதம் பண்ணினது உண்மைதான். அதுக்காக அவன் கொலை கேஸ்ல என் மேல சந்தேகப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? மிஸ்டர் வேலுத்துறை, அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் இறக்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால வெட்டுமணி ஜங்ஷன்ல எதிரும் புதிருமா 2 பேரும் கார் ஓட்டி வந்தீங்க. அங்க நடந்த சின்ன டிராபிக்ல அனந்தகிருஷ்ணன் உங்களுக்கு சைடு கொடுக்கலன்னு காரை விட்டு இறங்கி அவர்கிட்ட சண்டைக்கும் போயிருக்கீங்க. இத நான் சொல்லல மிஸ்டர் வேலுத்துறை, அங்க இருந்த சிசிடிவி கேமரா சொல்லுது. மறுபடியும் தன்மாறினார் வேலுத்துறை. வாக்குவாதம் நடந்தது உண்மைதான். காரை விட்டு இறங்கி சண்டைக்கு போனதும் உண்மைதான். மறுநாள் அவர் செத்து போனதும் உண்மைதான். அவங்கிட்ட சண்டை போட்ட ஒரே காரணத்துக்காக அவனை நான் தான் கொலை பண்ணினேன்னு நம்புறீங்களா? முகத்தில் வழிந்த வியர்வையை கைக்குட்டியால் ஒற்றியபடி சொன்னார் வேலுத்துறை. நம்பிதானே ஆகணும். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுகளும் சாட்சியா இருக்கிறப்போ அனந்தகிருஷ்ணனை நீங்க தான் கொலை செஞ்சிருப்பீங்கன்னு நான் ஏன் நம்பக்கூடாது? நீங்க நம்பிட்டு போங்க. என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், அந்த கொலைய நான் பண்ணல. நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க ஆளுங்களை வச்சு செஞ்சிருக்கலாம் இல்லையா? பணத்தை தூக்கி எறிஞ்சா ஆயுள் வரைக்கும் ஜெயில கிடக்க அப்பாவிங்களை பணத்தால சம்மதிக்க வைப்பீங்க. அருள்சந்திரன் ஆவேசமாக பேசினார். எத்தனையோ கூலிப்படை இருக்காங்க, அவங்க மூலமா இந்த கொலைய செஞ்சிருக்கலாம் இல்லையா? துரைச்செல்வன் துணிச்சலாக கேட்டார். முடிவா சொல்றேன், அந்த கொலைய நானும் செய்யல, என் கூலிப்படையும் செய்யல. இது உண்மை. இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு ஆதாரம் இருந்தா அடுத்த நிமிஷமே அப்ரூவர் ஆயிடுவேன். போதுமா? என்கொயரிய இத்தோட முடிச்சுக்குங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது முதல் கட்ட விசாரணை தான், இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனியும் வருவேன். எங்க சந்தேகம் தீர்ற வரைக்கும் வருவேன். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன். இப்ப போயிட்டு வாங்க. வேலுத்துறை தன் 2 கைகளையும் கூப்பி வணக்கம் வைத்து வழி எழுப்பினான். இருவரும் இருக்கையை விட்டு எழுந்து காருக்கு நடந்தார்கள். அவர்கள் மனதில் வட்டமிட்டிருந்த சந்தேகம் விலகாமலேயே இருந்தது. இருவரும் காரில் ஏறிக்கொண்டார்கள். வண்டிய மாராயபுரத்துக்கு விடப்பா, போற வழியில விதிலா வீட்டுக்கு போயிட்டு போகலாம். டிரைவர் தலையாட்டி விட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான். துரைச்செல்வன், வேலுத்துறை இந்த கொலைய செஞ்சிருப்பான்னு நம்புறீங்களா? நிச்சயமா இல்ல சார். ஏற்கனவே அவன் இளைய மகன் பண்ணின கொலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு விழிப்பிதுங்கி இருக்கிற நேரத்துல இன்னொரு கொலை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வேற யார் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்க? அருள்சந்திரன் மூளையை கசக்கி கொண்டிருந்தது. இந்த கேஸ் இப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம சந்தேகப்படுற யாருமே இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. பணத்தை தூக்கி எறிஞ்சி கூலிப்படம் மூலமா தான் இந்த கொலையை பண்ணி இருக்கணும். சோ நாம சந்தேகப்படுற எல்லோரோட பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட், தங்க நகைகள் காணாம போனது, நகைகள் வியாபாரம் பண்றது, எல்லா தகவலும் எடுங்க. ஓகே சார், எடுத்துடுறேன். இப்போ என்னோட சந்தேகமே அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனோட தம்பி பூங்கதிர் மேலதான். எதை வச்சு அவன் மேல சந்தேகப்படுறீங்க? வக்கீல் அனந்தகிருஷ்ணனுக்கு திருமணமாகி 3 மாசம்தான் ஆகுது. 2 பேருக்கும் சொத்துக்கள் ஏராளம் உண்டு. இது மொத்தமா தம்பி பூங்கதிர் அடைய ஆசைப்பட்டு கூலிப்படையை ஏவி விட்டு இந்த கொலைய செஞ்சிருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றதும் ஒரு வகையில சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த காலத்துல சொத்துக்காக பெத்த அம்மா அப்பாவையே கொலை செய்ய தயங்காத இந்த காலத்துல தம்பி அண்ணனை கொல்றதும் அண்ணன் தம்பியை கொல்றதும் சாதாரண நிகழ்வு தான். நம்ம ஸ்கெட்ச்ல அந்த பூங்குதிர் மேலே போடுவோம். சைபர் கிரைம் மூலமா கடந்த 3 மாசமா அவன் யாருகிட்ட எல்லாம் பேசுறான், பழகிறான், அவன் பேசின போன் கால்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் பிளே பண்ணி கேளுங்க. ஏதாவது உருப்படியா கிடைக்கும். ஓகே சார், பண்ணிடலாம் சார். அப்புறம் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலை பண்றதுக்கு முன்னாடி அவர் முகத்துல குளோரோஃபார்ம் தடவி மயக்கமடைய வச்சு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அவர் கழுத்தை கத்தியால குத்திதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு ரிப்போர்ட் சொல்லுது. எதுக்காக கொலைகாரன் 1 மணி நேரம் தாண்டி கொலை செய்யணும்? துரைச்செல்வன் தனது மனதில் தேங்கி கிடந்த சந்தேகத்தை கேட்டார். அங்கதான் கொலைகாரன் தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டியிருக்கான். குளித்தறையிலிருந்து 6 மணிக்கு கார் ஓட்டிட்டு போன அனந்தகிருஷ்ணன் 6:15 மணிக்கு வெட்டுமணியில வேலுத்துறையோட சண்டை போடுறாரு. சரியா 6:45 மணிக்கு அவர் முகத்துல குளோரோஃபார்ம் தடவப்படுது. அப்புறம் அவர் மயக்கம் ஆயிடுறார். 8 மணிக்கு அவர் கழுத்துல கத்தி குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதுவும் குளத்தங்கரையில வச்சு. இடைப்பட்ட இந்த 1.25 மணி நேரம் அவன் காரை ஓட்டிட்டு போயிருக்கலாம்ல? சரியா சொன்னீங்க சார். கொலைகாரன் எங்க எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கான், எங்க எல்லாம் கேமரா வைக்கலன்னு ஃபுல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான். சென்னி தோட்டம், காப்புக்காடு, புதச்சிக்கோட்டை, மூஞ்சரை வழியா வந்தா ஜங்ஷன்லயோ ரோட்டோரம் இருக்கிற சிசிடிவி கேமராவில் சிக்குவோங்கிற அலர்ட் ஆகி சென்னி தோட்டம் இடையில கனவிலாகத்துக்கு ஒரு ரோடு பிரியுது. அங்க சிசிடிவி கேமரா இல்ல. ஒருவேளை அந்த வழியா நல்லூர், முளங்குழி, சாணல் முக்கு, பாலோடுன்னு வந்து குளத்தங்கரை வந்திருக்கலாம் சார்.
இந்த ரூட்ல காரை மெதுவா ஓட்டி வந்தா 1.25 மணி நேரத்துல வந்துடலாம் சார். இந்த ரூட்ல ரோட்டோரமா யார் வீட்லயாவது சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கான்னு செக் பண்ணணும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், கார்ல ஒரு இடத்துல கூட அவனோட கைரேகை பதியவே இல்ல. கையில கிளவுஸ் அணிஞ்ச புத்திசாலி. அவன் புத்திசாலின்னா நாம அதை விட புத்திசாலின்னு நிரூபிக்கணும். அவன் 8 அடி பாஞ்சா நம்ம 16 அடி பாய்வோம்னு அவனுக்கு புரிய வைக்கணும். காக்கி சட்டைக்காரங்க கண்ணுல மண்ணை தூவ முடியாதுன்னு அவன் உணரணும். இந்த கேஸ சவாலா எடுத்துக்கிட்டு அவனை கண்டுபிடிக்கிறது நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். சார், அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் தம்பி பூங்கதேர் நமக்கு பூச்சாண்டி காட்டுனா நாம அவனுக்கு புலின்னு காட்டுவோம். அவனை பத்தின ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு அவனை என்கொயரி பண்ணுவோம். கார் விதுலாவின் வீட்டின் முன்னால் நின்றது. வீடு அமைதியாக இருந்தது. துரைச்செல்வன் மட்டும் இறங்கி வீட்டு ஹாலின் பில்லை அழுத்தினார். விதுலா கதவை திறந்தாள். அவள் கணவனை இழந்த துக்கத்தில் 5 கிலோவுக்கு மேல் எடை குறைந்திருந்தது. முகம் பளிச்சென்று இல்லாமல் மேக்கப் இல்லாத வயதான நடிகை போல் இருந்தாள். தலைமுடி சரியாக வாரி முடிக்காமல் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்றது. பூங்கதீர் வீட்டுல இருக்காரா? இல்ல சார், சென்னை போயிருக்கான். எப்போ வருவாரு? 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எதுக்கு சார்? சும்மா ஒரு என்கொயரி தான். சரி, அனுப்பி வைக்கிறேன். வர்றேங்க. துரைச்செல்வன் காருக்கு நடந்தார். அத்தியாயம் 7. புதுக்கடை காவல் நிலையத்தில் வாக்கி டாக்கியின் சத்தங்கள் விழுந்து கொண்டே இருந்தன. வெளியே சென்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் துரைச்செல்வன் வேகமாய் வந்து கொண்டிருந்தார். தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஃபைல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார் அருள்சந்திரன். துரைச்செல்வன் நேராக அருள்சந்திரன் அறைக்கு நுழைந்து சல்யூட் அடித்து நின்றார். சார், பூங்கதீர் மேல நாம சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சு. அவனோட அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து 49,000 வீதம் 10 தடவையும் 10,000 ஒரு தடவையுமா மொத்தம் 5 லட்சம் ரூபாய் சென்னையில இருக்கிற ஒருத்தன் தனிநபர் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு சார். பரபரப்பாய் சொன்னான் துரைச்செல்வன். கேட்ட அருள்சந்திரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு சொல்லவே முடியாது. அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு சொந்த அண்ணனையே கூலிப்படைய விட்டு ஏவி கொண்டிருக்கான். இவையெல்லாம் ஒரு மனுஷனா? நாடு ரொம்பதான் கெட்டு போச்சு சார். கொலைகாரன் என்னதான் பிரில்லியண்டா யோசிச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டைய கோட்டை விட்டுடுவான். அது மாதிரிதான் இந்த கேஸ்லயும் அவன் ஸ்டேட்மெண்ட்டை அவனை காட்டி கொடுத்துருச்சு. பெருமிதமாக சொன்னார் துரைச்செல்வன். இன்னைக்கு என்கொயரிக்கு வரேன்னு சொன்னான். வந்துடுவானா? வந்துடுவான் சார். நேத்து ராத்திரியே சென்னையிலிருந்து வந்துட்டான். இன்னைக்கு காலையில போன் பண்ணினப்போ சரியா 10 மணிக்கு ஸ்டேஷன் வரேன்னு சொன்னான். அருள்சந்திரன் கடிகாரத்தில் மணி பார்த்தார். மணி 10:15 ஆகியிருந்தது. பூங்கதீர் வந்து சேர்ந்தான். வணக்கம் சார், ஏதோ என்கொயரி இருக்குன்னு கூப்பிட்டீங்க. காக்கி சட்டையை போட்டவங்க கிட்ட கருணையை எதிர்பார்க்கவே முடியாது. குற்றவாளிகளை அன்பாகவும் விசாரணை பண்ண தெரியும், அடிதடியாகவும் விசாரணை பண்ண தெரியும். படிச்சவன் மாதிரியும் விசாரணை பண்ண தெரியும், அடிக்கிறவன் மாதிரியும் விசாரணை பண்ண தெரியும். உங்ககிட்ட ஒரு விசாரணை இருக்கு. அது அன்பு விசாரணையா இல்ல அடிதடி விசாரணையாங்கிறது நீ சொல்ற பதில தான் இருக்கு. பொய் சொல்ல நினைச்சா நாங்க பேச மாட்டோம். எங்க லத்தி தான் பேசும். ஆக்ரோஷமாக சொன்னார் அருள்சந்திரன். உன் அண்ணன் கொலைகேஸ் விஷயத்துல நீ தான் கூலிப்படிய ஏவி விட்டு உன் அண்ணன் கதையை முடிச்சேங்கிறதுக்கு தகுந்த ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அதனால மறைக்காம ஒழிக்காம உண்மையை சொல்லிடு. எதுக்காக உன் அண்ணன் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனை கொலை பண்ணுன? துரைச்செல்வன் அவன் கண்களை குறுகுறுவென்று பார்த்து கேட்டார். என்ன சார் சொல்றீங்க? உயிருக்குயிரா பழகின என் அண்ணனை நான் கொலை பண்ணினேனா? அதுவும் கூலிப்படைய விட்டா? கேட்கவே என் காது நடுங்குது. எனக்கு என் அப்பாவை விடவும் அதிகமா பாசம் காட்டினது என் அண்ணன் தான். அவனை நான் கொலை பண்ண துணிஞ்சேன்னா நீங்க என் மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க. குரலில் வருத்தம் வழிய வழிய சொன்னான் பூங்கதீர். அருள்சந்திரன் பலமாக சிரித்தார். நீ இப்பதான் நடிக்க முயற்சி பண்ற. உன்ன மாதிரி பல பேர் நடிக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். ஒருத்தனை விசாரிக்கணும்னு கணக்கு போட்டா தகுந்த ஆதாரம் இல்லாம என்கொயரிய ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இப்பவாவது உண்மையை சொல்லு. உன் அண்ணனை நீ எதுக்காக கொலை பண்ணுன? சார், நீங்க 2 பேரும் திருப்பி திருப்பி எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கு. நான் எதுவும் பண்ணல. இந்த கேஸ் விஷயத்துல உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிப்பீங்கன்னு உங்களை முழுசா நம்பி இருந்தேன். கடைசியில என்னையே கூப்பிட்டு என்கொயரி பண்றீங்க. நல்லா இருக்கு சார் உங்க என்கொயரி. நடுக்கத்தோடும் அடக்கத்தோடும் சொன்னான் பூங்கதீர். காக்கி சட்டை போட்டவங்கிட்டயே காதுல பூசுத்துறையா? ஒழுங்கு மரியாதையா கேட்டா ஓவரா பேசுற. துரைச்செல்வன், இவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து காட்டுங்க. அவனை இருப்பது போல் பார்த்துவிட்டு சொன்னார் அருள்சந்திரன். துரைச்செல்வன் ஃபைலில் இருந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து காட்டினான். உன் அண்ணன் கொலை செய்யறதுக்காக 1 வாரம் முன்னாடி உன் அக்கவுண்ட்ல இருந்து 49,000 வீதம் 10 தடவையும் 10,000 ஒரு தடவையுமா சேர்த்து மொத்தம் 5 லட்சம் ரூபாய் சென்னையில இருக்கிற தனிநபர் ஒருத்தன் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. இவன் யாரு? உன் அண்ணனை கொலை பண்ணின கூலிதானே? சொல்லு.
கேட்ட பூங்கதிர் நடுங்கினான். பதில் சொல்வதற்கு பயந்து தலை தானாக குனிந்தது. என்னடா பதில் சொல்றதுக்கு பம்முற? அது வந்து நீ சொல்ல மாட்ட. உன்னை எல்லாம் சாதாரணமா கேட்டா இப்படித்தான் தலையை குனிஞ்சிட்டு சொல்ல மாட்டேன். எப்படின்னு சொல்ல பேசினா வாயடிச்சு போயிடுவேன். குற்றத்தை ஒத்துக்கிட்டு இப்பவே அப்ரூவர் ஆயிடு, இல்ல அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துடும். அருள்சந்திரன் மீண்டும் ஆக்ரோஷமானார். சொல்றேன் சார், சொல்றேன். சென்னையில ஒருத்தருக்கு பணம் அனுப்புனது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என் அண்ணனை கொலை பண்றதுக்கு கூலிப்படைக்கு அனுப்பல சார். என்ன நம்புங்க சார். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்கிட்ட நடிக்காதன்னு. திரும்ப திரும்ப நடிக்கிற. துரைச்செல்வன் இவனை ரூமுக்குள்ளார கொண்டு போய் 4 சாத்து சாத்துனாதான் உண்மைய சொல்லுவான். துரைச்செல்வன் அவன் கையை பிடித்து இழுத்தான். சார் சார் சார், உண்மைய சொல்றேன் சார். ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு கூட அடிக்கடி சேட்டிங் பண்ணுவேன். அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஒரு நாள் நாங்க 2 பேரும் நேர்ல சந்திச்சோம். அவளும் நானும் நெருக்கமா இருக்கிறத போட்டோ எடுத்துக்கிட்டோம். கடைசியில அந்த போட்டோவை காட்டி அவன் அண்ணன் மிரட்ட ஆரம்பிச்சான். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கலன்னா போட்டோவை பப்ளிஷ் பண்ணி அசிங்கப்படுத்துவேன்னு மிரட்டினான். என் அண்ணனுக்கு பயந்து அந்த படத்தை ஆன்லைன் மூலமா அனுப்பி வச்சேன் சார். நீ இப்பதான் படிச்சு முடிச்சு இருக்கிற, உனக்கு ஏது 5 லட்சம் ரூபா? வேலை தேடி வெளிநாட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லி வாங்கி கட்டினேன் சார். நீ சொல்றது உண்மையா இருந்தா சைபர் கிரைம் மூலமா அந்த நபரை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணுவோம். அதுல ஏதாவது பொய் இருந்தா மறுபடியும் என்கொயரி எதுவும் இருக்காது, ஸ்ட்ரைட்டா அரெஸ்ட் தான். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை சார், என்ன நம்புங்க. உன் அண்ணனை கொலை பண்ணினது வேலுத்துறையாதான் சந்தேகப்பட்டு விசாரணைய ஆரம்பிச்சோம். அவர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தபடியா உண்மையில சந்தேகம் வந்தது. நீயும் இல்லைங்கிற. வேற யாருதான் இந்த கொலைய பண்ணிருப்பாங்க? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார், எனக்கு என்னோட அண்ணி விதிலா மேல சந்தேகம் இருக்கு சார். எதை வச்சு சொல்ற? வேலுத்துறையோட மூத்த மகன் வெற்றிமாறனும் என் அண்ணியும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. வேலுத்துறை கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. காதல் பிரேக்கப் ஆச்சு. அப்புறம் அண்ணி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஒருவேளை அன்னிக்கு என் அண்ணன் பிடிக்காம ரகசியமா பழைய காதலனை சந்திச்சு 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர இடையூறா இருக்கிற என் அண்ணனை தீர்த்துக்கட்ட ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா? பாயிண்ட். அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்த உன் அன்னிக்கு தெரியப்படுத்த வேணாம், ரகசியமா இருக்கட்டும். நீ போகலாம். இப்ப உன் அண்ணி எங்க இருக்காங்க? தேங்காய்பட்டினத்துல. அவங்க வீட்டுக்கு போவேன்னு சொன்னாங்க. இந்நேரம் போயிருப்பாங்க. சரி, நீ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். பூங்கதிர் புறப்பட்டாள். அத்தியாயம் 8. கார் தேங்காய்பட்டணம் வந்து சேர்ந்தது. அருள்சந்திரன் இறங்கி தளர்ந்திருந்த பேண்டை உயர்த்தி நிமிர்ந்து நடந்தார். அவருக்கு பின்னால் அவரை போலவே விரைப்பாக நடந்தார் துரைச்செல்வன். காலிங் பெல் அடிக்க 3 நிமிட இடைவெளியில் விதுலா கதவை திறந்து வைத்தாள். இருவரையும் பார்த்து மிரண்டு நின்றாள். உங்க கணவர் மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. உள்ள வாங்க சார், விதுலா அழைத்தாள். இருவரும் உள்ளே வந்து ஹாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்தார்கள். கல்யாணமான கொஞ்ச நாள்ல விதவையாகிறது ரொம்ப வலிய கொடுக்கக்கூடியது. எப்படி போகுது உங்க வாழ்க்கை? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. கல்யாணம் ஆகி 3 மாசம்தான் ஆச்சு. அதுக்குள்ள விதவைங்கிற பட்டத்தை சுமந்துக்கிட்டு நடைப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆண்டவனுக்கு இரக்கமே இல்லை, இதயமே இல்லை. அவள் கண்களில் கண்ணீர் வந்திறங்கியது. விதுலா, முதல்ல அலறத நிப்பாட்டுங்க. உங்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றத்துக்காக நாங்க வரல. நான் காவல்துறை அதிகாரி. என்கொயரி என்கிற வளையம் யார் மேலேயும் வரலாம். இப்போ உன் மேல விழுந்திருக்கு. அதனால விசாரிக்க வந்த. கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்கொயரிய ஆரம்பிக்கலாமா? அருள்சந்திரன் அதிகாரமிடுக்குடன் கேட்டார். என் மன கஷ்டம் எனக்குள்ளேயே இருந்துட்டு போகட்டும், நீங்க கேளுங்க சார். உங்க திருமணத்துக்கு முன்னாடி நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படிச்சேன். கல்லூரியில படிக்கிறப்போ யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எதுக்கு சார் பழசையெல்லாம் கிளறி கேக்குறீங்க? அவசியப்பட்டா எதை வேணும்னாலும் கிளறுவோம். என் கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்காம பதில் சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு காதல் வந்துட்டு தானே போகும். அது ஒரு கிரஷ், அவ்வளவுதான். படிக்கிற வயசுல ஒருத்தர் மேல காதல் வரும். படிப்பு முடிஞ்சதும் பிரேக்கப் சொல்லிட்டு வீட்டுல அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கட்டிட்டு போயிடுவீங்க, அதுதானே? இல்ல, நான் அப்படி இல்ல. காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். பட் என் வீட்டு வசதி என் காதலன் வீட்டு வசதியோட மேட்ச் ஆகல. அவன் பெரிய பணக்காரன். அவன் அப்பா அந்தஸ்துக்கு நாங்க இல்லைன்னு எங்க காதலுக்கு பிரேக்கப் போட வச்சாரு. யார் உங்க காதலன்? அவன் பேர் என்ன? அவன் பேரு வெற்றிமாறன். பரம்பரை பணக்காரன். வேலுத்துறையோட மூத்த மகன். எதனால உங்க காதல் பிரேக்கப் ஆச்சு? நான் தான் சொன்னேனே, அவங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லை. அதனால அவன் அப்பா குறுக்கே நின்னாரு.
காதல் பெருசா அவர் அப்பாவோட அந்தஸ்து பெருசான்னு கேள்வி வந்தப்போ அப்பா பேச்சுக்கு தட்டாத மகனா மாறிட்டான். எங்க காதல் பிரேக்கப்பா ஆச்சு. அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் அந்தஸ்து பார்க்கலையா? அவரு தங்கமான மனுஷன். வரதட்சணைன்னு 5 நயா பைசா வாங்காம தான் என்னை கட்டிக்கிட்டாரு. அப்புறம் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் எப்பவாச்சும் பழைய காதலன் வெற்றிமாறனை சந்திச்சீங்களா? மார்த்தாண்டத்துல பாபு ஸ்டோர்ஸ் வச்சு நானும் என் கணவரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பார்த்தோம். அவனே வழிய வந்து பேசினான். நானும் இவன் என்னோட கிளாஸ்மேட்டுன்னு என் புருஷனுக்கு அறிமுகம் பண்ணி வச்சேன். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மொபைல்ல அவனோட அலைபேசி என்ன வச்சிருக்கீங்களா? இல்ல இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறமேன்னு டெலீட் பண்ணிட்டீங்களா? நான் டெலீட் எதுவும் பண்ணல, அப்படியே தான் வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களோ இல்ல அவனோ போன்ல பேசிருக்கீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பல தடவை அவன் எனக்கு போன் பண்ணினான். நாங்க காதலர்களா இருந்தோம், பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் நண்பர்களா மாறிட்டோம். இப்போ என் கல்யாணத்துக்கு முன்னால என்ன ஒரு ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு என் கூட பேசுவியான்னு கேட்டான். நானும் சம்மதிச்சேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க அந்தஸ்தை விடவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர் வெற்றிமாறன். அவன் வந்து உங்ககிட்ட காதல சொன்னப்போ இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவனை காதலிக்காமலேயே விலகி இருக்கலாமே. நீங்க ஏன் அப்படி செய்யல? காதலிக்கிற வயசுல மனசத்தான் பார்த்தேனே தவிர அந்தஸ்து பார்க்கல. காதல தான் பார்த்தேனே தவிர அவன் கௌரவத்தை பார்க்கல. உங்க மேல அவனுக்கு காதல் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அப்போ நான் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். விதுலா தன் பழைய நினைவுகளில் நீந்தி செல்ல ஆரம்பித்தாள். அத்தியாயம் 9. நேசமணி நினைவு கிறிஸ்துவ கல்லூரி அடுக்கடுக்காய் கடைகள் நிறைந்த கட்டிடங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது. முன்பு அந்த கல்லூரியும் அதன் அருகில் இருந்த LMS பள்ளிக்கூடமும் தேவாலயமும் தான் மார்த்தாண்டம் நகரின் தனித்த அடையாளமாக இருந்தது. வரிசையாக கடைகள் கட்டிய போது வணிகம் செழித்தது. கல்லூரி இருப்பது தெரியாமல் போனது. கால மாற்றத்திற்கு ஏற்ப கல்லூரியும் பல கட்டிடங்களை கட்டி எழுப்பி கம்பீரத்தை நிலைநிறுத்தி இருந்தது. விதுலா கல்லூரியில் படிக்க வந்தபோது அவளை கடந்து போகும் மாணவர்களின் வருகை தினமும் கூடிக்கொண்டே போனது. விரிந்த புருவங்களில் அடர்ந்திருந்த புருவ மீசைகள் இரண்டும் அடர்த்தியாக இருந்தது. ஒருபோதும் புருவங்களில் மையடிக்க காசு செலவானதே இல்லை. ஆனாலும் டை அடித்தது போல கருகருவென்று இருந்தது. அவளது புருவம் சிவந்த மூக்கின் நுனி கூர்மை வசீகரிக்க வைத்தது. லிப்ஸ்டிக் தடவாத உதடுகள் கண்டால் லிப்ஸ்டிக் தடவிய உதடுகள் போன்றே இருக்கும். கன்னங்கள் விரியும் போது ஒரு துளி நீர் நிற்கும் அளவிற்கு குழி விழுவது கூடுதல் அழகாக இருந்தது. சிரிக்கும் போது 3/4 பாகம் பற்கள் தெரியும் அளவிற்கு அகலமாக சிரிப்பது மற்றும் ஒரு சிறப்பு. வெற்றிமாறன் தனது இருசக்கர வாகனத்தை கல்லூரியின் முன்பிருந்த பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வகுப்புக்கு நடந்தபோது அவனுக்கு முன்பு தேவதை போல் நடந்து போய் கொண்டிருந்தாள் விதுலா. பா, என்ன அழகு! அவன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அவள் முக தரிசனத்திற்காக நடையின் வேகம் அதிகரித்தான். அவளுக்கு இணையாக நடந்து அவள் முகத்தை பார்த்து அதிசயித்து போனான். அவன் அடிக்கடி புன்னகையை நழுவ விட்டபடி அவளுக்கு பின்னால் நடந்தான். அவள் வெயிட்டிங் ஷெட்டில் நுழைந்ததும் அருகிலிருந்த ஆவின் பாலகத்தில் வந்து நின்று பால் வாங்கி குடித்து அவள் வருகைக்காக நேரம் நகர்த்தினான். அவள் BA தமிழ் வகுப்புக்கு சென்றபோது, அட, நான் ஏன் BBA கோர்ஸ் எடுத்து படித்தேன்? அவள் தரிசனத்துக்காக நானும் BA தமிழ் எடுத்திருக்க கூடாதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். வெற்றிமாறன் வசதியில் உயர்ந்தவன் மட்டுமல்ல, அழகிலும் தான். அடர்ந்த வளர்ந்த மீசையை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்துதான் இருந்தாள். இல்லை என்றால் பார்க்க உதவி பேராசிரியர் போல இருப்பாள். விரிந்த முன்னெற்றியில் சரிந்து விழும் தலைமுடி சிதறல்கள் தனி அழகாக தெரிந்தது. நிலவை போன்ற வட்டமுகம் இல்லாமல் ஒடுங்கிய முகம் அவனது முகம். அந்த முகத்தில் தாடி வளர்த்தால் எடுப்பாய் இருக்கும். கல்லூரி அனுமதிக்காது என்பதால் அந்த ஆசையை நிராகரித்தாள். முதல் பார்வை ஒன்று போதும் பெண்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு முகம் லட்சணமாக இருந்தது. அவன் எல்லா மாணவர்களைப் போல் இல்லாமல் இன்செய்து கல்லூரி யூனிஃபார்மில் வந்தாலும் தனித்த அடையாளமாகவே தெரிந்தான். படிப்பதை விட விதுலாவை பார்ப்பதே இனி எனக்கு வேலை என்று கல்லூரிக்கு தவறாமல் வந்து அவள் பார்வையில் படும்படி நின்றான். அவனது தொடர் பார்வை தன் மேல் படர்வதை அவளும் கவனிக்காமல் இல்லை. அவள் விழிகளும் விருந்தளித்தன. இருவருக்கும் புன்னகை பற்றி கொண்டது. ஆனாலும் விட்டு பிடித்தாள். அவன் எத்தனை பார்வை அம்புகளை வீசினாலும் அவள் பதில் மட்டும் சொல்லாமல் நாட்கள் நகர்த்தினாள். ஒரு நாள் அவள் அலைபேசி எண்ணை வாங்கியே விட்டாள். அவனது காதலை சொல்ல நேரமா வேண்டும்? காதலை அடையாளப்படுத்தும் சிம்பல்கள் அனுப்பிய மெசேஜ்களை பறக்க விட்டான். இரவு நகர்ந்தது. தூக்கம் தொலைந்தது. ஐ லவ் யூ மெசேஜ்கள் பறந்தன. காதலை மெசேஜ் மூலம் சொல்லாமல் நேரடியாக சொல்லிவிட தீர்மானி அவள் தன்னிடம் ஐ லவ் யூ சொல்லத்தால் குருசடிக்கு வர சொல்கிறாள் என்பதை நினைத்தபோது ஆனந்தமாக இருந்தது. இப்போதெல்லாம் காதலிக்க அலைபேசி என்னும் ஒரு இரவும் போதுமானது. 80-90களில் வந்த திரைப்படங்கள் சொன்னது போல ஒரு பெண்ணை காதலிக்க 6 மாதமோ 1 வருடமோ இப்போது தேவையில்லை. தனக்கு 1 வாரம் ஆனதே. வெற்றிமாறன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். ஹாய் விதுலா.
காலேஜ்ல வச்சு என்ன காதலி காதலின்னு கடந்த ஒரு வாரமா கெஞ்சறேன், சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறியே, அனுதாபமாக கேட்டான் வெற்றிமாறன். இவ்வளவு நாளும் நீ என் பின்னால சுத்துன, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு உடனே சொல்லிட்டா அதுல ஒரு த்ரில் இருக்காது. உன்னை கொஞ்ச நாள் அலைய விட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுதான் உன்னை இந்த குருசடிக்கு வர சொன்னேன். புன்னகைத்தபடியே சொன்ன விதிலாவை ஏக்கத்தோடு பார்த்தான். இப்பவாவது சொல்றியா என்ன பிடிச்சிருக்குன்னு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காதலை பொறுத்த வரைக்கும் மனசைதான் பார்க்குமே தவிர ஜாதி பாக்குறதில்ல, மதம் பாக்குறதில்ல, அந்தஸ்து பாக்குறதில்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பாக்குறதில்ல. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசை பறி கொடுக்கறது, அதுதான் காதல். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு வர்ற ஒண்ணு. உண்மைதான் விதிலா. மதமும் ஜாதியும் நம்ம காதலுக்கு குறுக்கே வந்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும். அந்தஸ்தும் கௌரவமும் குறுக்கே வந்தாலும் நம்ம காதல் ஜெயிக்கும்னு நான் நம்புறேன். நீ பெரிய பணக்கார வீட்டு பையன், உன் அப்பா பெரிய தொழிலதிபர், ஸ்கூல் பிசினஸ்னு பல கோடிகள் சம்பாதிக்கிறவர். என் குடும்பம் அப்படி கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பம். நீ என்ன காதலிக்கிறேன்னு என்ன சுத்தி சுத்தி வந்தப்போ நான் விலகி விலகி போனதுக்கு காரணமே நீ பணக்காரங்கிறதுனாலதான். பணக்காரனா இருந்தா காதல்ல விடக்கூடாதா? காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம். காதலுக்கு முன்னால அந்தஸ்தும் கௌரவமும் நம்ம காதலுக்கு குறுக்கே வராதுங்கிற உன்னோட நம்பிக்கை வார்த்தைகளை நம்பித்தான் உன்கிட்ட என் மனசை பறிகொடுத்த. என்ன கைவிட்டுட மாட்டியே? அவளது குரலில் லேசான கவலை சேர்ந்திருந்தது. விதிலா, நம்ம காதலுக்கு யார் தடையா இருந்தாலும் அதையெல்லாம் உடைச்செறிஞ்சு உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். காலம் பூரா உனக்கு கணவனா இருப்பேன், இது உறுதி. உன்னோட இந்த நம்பிக்கையான வார்த்தையில தான் என் மனசை பறிகொடுத்த. ஒருவேளை உங்க வீட்டுல உங்க அப்பா நம்ம காதலுக்கு சம்மதிக்க மறுத்தா என்ன பண்ணுவேன்? உங்க அப்பாவை எடுத்துக்கிட்டு என் கழுத்துல தாலியை கட்டுவியா, இல்ல அப்பா சொன்ன பேச்ச மீற மாட்டேன்னு என்ன அம்போன்னு விட்டுடுவியா? என் அப்பா பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாவும் இருக்கலாம். அவரு நம்ம காதலுக்கு சம்மதிப்பாருன்னு நம்புறேன். ஒருவேளை சம்மதிக்கலைன்னா உங்க சொத்து சுகத்தை எல்லாம் நீங்களே வச்சுக்குங்க, என் சொத்து என் விதிலாதான்னு ஒரு கோவிலிலேயோ இல்ல பதிவு அலுவலகத்திலேயோ நம்ம கல்யாணம் நடக்கும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வெற்றிமாறன் அவள் கையில் சத்தியம் செய்து கொடுத்த போது சந்தோஷத்தில் அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க தோன்றியது விதிலாவிற்கு. இதே வார்த்தையை வீட்டில் வைத்து சொல்லி கையில் சத்தியம் செய்திருந்தால் அது நிகழ்ந்திருக்கும். விதிலாவிற்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிற? ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அதை நினைச்சேன், சிரிச்சேன், சொல்லிவிட்டு மறுபடியும் சிரித்தாள். ஏய், இத நீ கண்டிப்பா சொல்லியே ஆகணும், விதிலா வெட்கப்பட்டு கொண்டே சொன்னாள். ஆத்தங்கரையில ஆட்கள் நடமாட்டமே இருக்காது, நாம அங்கே போலாமா? நீ நினைச்சதையும் கொடுத்துடலாம். ஐய, ஆசைய பாரு, எனக்கு டைம் ஆகுதே, நான் போகணும், அவள் சினிங்கியபடியே சொன்னாள். ஏக்கப்பார்வை பார்த்தபடியே அவரவர் வீடுகளுக்கு பிரிந்தார்கள். அத்தியாயம் 10. ஹாலில் அமர்ந்து கொண்டு டைரியில் எதையோ எழுதி கொண்டிருந்தார் வேலுத்துறை. வெற்றிமாறன் கல்லூரிக்கு செல்ல மாடிப்படி இறங்கினான். டாடி, காலேஜுக்கு போயிட்டு வர? ஃபைனல் எக்ஸாம் இனியோட முடியுதுல்ல? ஆமாப்பா. அப்போ இனிமே நீ படிச்ச காலேஜை மறந்துட்டு மேல் படிப்புக்காக வேற காலேஜ் போக போற, அப்படித்தானே? ஆமாப்பா, சென்னைக்கு போகணும். அதனால இந்த காலேஜ்ல மறந்துட வேண்டியதுதான். உன்னோட காதலியையும் சேர்த்து மறந்துட்டு வந்துடு வெற்றி. அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அந்த பொண்ணு யாரு, அவ அப்பா யாரு, அவ ஜாதி என்ன, அவ குலம் என்ன, கோத்திரம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும்டா. போயும் போயும் நம்ம ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொண்ணை தேடி போய் காதலிச்சியே. காதலி விஷயத்துல உன்னோட சீப்பான அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா, சொல்லி முடிக்க விடுடா. என் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சிருந்தீன்னா உன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தியிருப்பேன். எனவே நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அப்பா, வெற்றிமாறனுக்கு வார்த்தைகள் வர மறுத்தன. அந்த பொண்ணை சந்திச்சு இன்னையோட நம்ம காதல் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துடு. அதிகார துணியில் அதிரடியாக பேசி முடித்தார் வேலுத்துறை. டாடி, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை காதலிச்சேன், அவளை கல்யாணம் பண்ணவும் ஆசைப்படுறேன். இது தப்பா டாடி? நம்ம கிட்ட 5 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு. நாம எதுக்கு பணக்கார வீட்டு பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அந்தஸ்து எங்கப்பா குறைஞ்சிட போகுது? வெற்றிமாறன் துணிச்சலாக கேட்டான். கேட்ட வேலுத்துறைக்கு கன்னத்தில் பலார் என்று அரைந்தது போல் இருந்தது. பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம். சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறான் பாரு, அவன் தான் பணக்காரன். ஒரு தடவை பணம் வர ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம செல்வாக்கும் உயர்ந்துகிட்டே போகும், அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாமே உயர்ந்துகிட்டே போகும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் நம்ம உறவே வைக்கணும். அதை விட்டுட்டு அந்தஸ்தே இல்லாத குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுக்கிறது நம்ம அந்தஸ்துக்கு கேவலமான விஷயம். நீங்க என்னதான் சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல.
நான் விதுலாவை காதலிக்கிறேன், அவளைத்தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். யார் தடுத்தாலும் இது நடந்தே தீரும், ஆக்ரோஷமாக சொன்னான் வெற்றிமாறன். தாராளமா நடத்து. இந்த சொத்துக்கள் எல்லாம் என் அப்பா சம்பாதிச்சது கிடையாது. தாத்தாவளி சொத்து, எனக்கும் அதுல பங்கு உண்டுன்னு ஒரு கேஸ் கூட உன்னால போட முடியாது. இது மொத்தமும் நான் சம்பாதிச்ச சொத்து, என் உழைப்புல உருவான சொத்து. மொத்த சொத்தையும் உன் தம்பி பேர்ல எழுதி வச்சிடுவேன். அப்புறம் நீ ஒரு வேளை சோத்துக்கு உழைக்கணும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில ஒரு சாதாரண மனுஷன் பணக்காரன் ஆகிறது பகல் கனவு மாதிரி, நடக்காத ஒரு விஷயம். யோசிச்சு உன் முடிவை சொல்லு. எத்தனை தடவை யோசிச்சாலும் பதில் ஒண்ணுதான் வரும். நான் விதுலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்கேன். நான் பொறுமையா சொல்றேன் அந்த பொண்ணை மறந்துடுன்னு. ஆனா நீ பொறுப்பு இல்லாம அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா பேசுற. இதுக்கு மேலேயும் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை கேட்குற மைண்டும் உனக்கு இல்லை. அவளை மறந்துட்டு வரதா இருந்தா இந்த வீட்டு வாசல் கதவு உனக்காக திறந்திருக்கும். இல்ல அவதான் உனக்கு உயிர்னா அப்படியே போயிடு, திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடாத, கராராய் சொல்லிவிட்டு காருக்கு நடந்தார். வெற்றிமாறன் அதிர்ந்து போய் சிறையாய் நின்றான். மன பாரங்களோடு கல்லூரிக்கு புறப்பட்டான். விதுலா கல்லூரியில் அவன் வரவுக்கு காத்திருந்தாள். 3 வருட காதல் மனதுக்கு நிறைவாகவே இருந்தது. வெற்றிமாறன் தன்னை கரம் பிடிப்பான் என்று முழுதாய் நம்பியிருந்தாள். அவனும் அவளை ஏமாற்றும் எண்ணம் துளியும் இன்றி உயிருக்குயிராய் காதலித்தான். அவன் அந்தஸ்து, அவனது கௌரவம் எல்லாவற்றையும் மறந்து தன்னை நேசிப்பது அவனுக்கு பெருமையாக இருந்தது. சில காதலர்களைப் போல தப்பான எண்ணம் ஒருபோதும் அவன் மனதில் உதிக்கவில்லை. முத்தம் கூட அவன் கேட்டு பெற்றதில்லை. அத்தனை நாகரிகம் அவன் காதலில் இருந்தது. வெற்றிமாறன் வந்து சேர்ந்தான். அவன் நடை தளர்ந்திருந்தது. இன்னையோட காலேஜ் முடியுது, எக்ஸாம் எப்படி எழுதுன கேட்டாள் விதுலா. நல்லா தான் எழுதுன. இன்னைக்கு நம்ம காலேஜ்ல நம்ம சந்திக்கிற கடைசி நாள்னு நினைக்கிறேன், வருந்திய குரலில் சொன்னான் வெற்றிமாறன். ஆமா, ஆனா நாம தான் தினமும் பேச போறோமே, சமயம் கிடைச்சா சந்திக்க போறோமே. ரிசல்ட் வந்தா மறுபடியும் இதே காலேஜ்ல நீ MBA படிப்ப, நான் MA படிப்பேன். இல்ல விதுலா, நான் சென்னையில தான் MBA படிக்க போறேன். என் அப்பா அந்த காலேஜ்ல தான் படிக்கணும்னு அடம் பிடிக்கிறார். அப்போ என்னை விட்டுட்டு போயிட போறியா? இனிமே நாம ஒன்னா படிக்கவே முடியாதா? தினமும் பார்க்கவே முடியாதா? குரலில் சோகம் குழைந்திருந்தது. தினமும் பேசவும் முடியாது, தினமும் பேசவும் முடியாதா? உன்னை கல்யாணம் பண்றதை விட கலட்டி விடலாம்னு இருக்க. அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். உன்னை கட்டிக்கிறதுக்கு அவ சம்மதிக்கவே இல்லை. மீறி உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படி ஒரு மகனே எனக்கு இல்லைன்னு என்ன கை கழுவ தயாராயிட்டார். கேட்ட விதுலா அதிர்ந்தாள். வார்த்தைகள் பின்வாங்கி கொண்டன. வேற என்ன சொன்னாரு? உன்னை காதலிக்கிறதா இருந்தா அப்படியே போயிடு, உன்னை கை கழுவுறதா இருந்தா திரும்ப வான்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை நினைக்கிறதா இல்ல மறக்கிறதான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தனை கோடி சொத்தையும் நான் இழக்கணும். உன்னை மறந்துட்டா சொத்துல பாதி எனக்கு வந்துடும். காதலா வீட்டு சொத்தான்னு தராசுல தூக்கி பாக்கி மாதிரி எடை போட்டு பார்த்திருப்ப. காதல் கடமில்லாததுன்னு எடை குறைஞ்சு மேலே தூக்கி இருக்கும். சொத்து எடை அதிகமாகி கீழே இறங்கி நின்று இருக்கும். என்னை மறந்துடுறதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? சரியா சொன்ன. நாம கல்யாணம் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். சோ நம்ம காதல் பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னை மறந்துட்டு வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்க, மனதை கல்லாக்கிக்கிட்டு சொன்னான். கேட்ட விதுலாவுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. காதல் ஏன் இப்படி கடைசரக்காக மாறிப்போனது? மனதை பறிகொடுப்பது என்பது பணக்காரர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா? மனதில் வலிகள் தருவதற்குத்தான் வந்து வந்து என்னை காதலித்தாயா? அவள் மனதில் ஏதேதோ தோன்றியது. எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் போல் தோன்றியது. உன்னை உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இப்போ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஈஸியா சொல்றியே, உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு பொழுதுபோக்கு. காலேஜ் படிப்பு முடிகிற மாதிரி காதலும் முடிஞ்சு போச்சு. மனசை உடைச்சு பார்க்கறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனா அதோட வலிய ஆயுள் வரைக்கும் அழிக்கவே முடியாது. கண்ணீர் வலிய வலிய சொன்னால் விதுலா. காதலுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ற. நாம எல்லாம் 20 கிட்ஸ். காதல் வருவதும் வேணான்னா ஒதுங்குறதும் பிரேக்கப் விடுறதும் சாதாரண விஷயம். இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ற? வெற்றிமாறன் சாதாரணமாகவே கேட்டார். 20 கிட்ஸா இருந்தாலும் 90 கிட்ஸா இருந்தாலும் மேம்போக்கா காதலிச்சா ஈஸியா எடுப்பாங்க. ஆனா யதார்த்தமா காதலிச்சா அதோட வலி ஆயுள் வரைக்கும் இருக்கும். நான் இதுல 2வது ரகம்னு நினைக்கிறேன். வலியும் வேதனையும் அவள் குரலில் கலந்திருந்தது. ஓகே, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. காலேஜில் படிக்கிற வரைக்கும் காதலிச்சோம், பிரியறப்போ காதலியும் பிரிச்சிடறோம். எதிர்காலத்தில் உனக்கு கல்யாணமாகி நீ புகுந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வெற்றியோட வாழ்த்தும் நட்பும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எதிர்காலத்துல நாம மறுபடியும் சந்திச்சு நல்ல நண்பர்களா கூட மாறலாம். காதலுக்கு பிரேக்கப் சொல்லிட்டேல்ல, சரி நீ கிளம்பு, குட் பை. வெற்றிமாறன் எந்த கூசலும் இல்லாமல் சொல்லிவிட்டு கிளம்பினான். காதல்ல சில பேரு
ஒண்ணு சேர்றாங்க. பல பேருக்கு காதல் ஒரு அழியாத நினைவாகவே மாறிப்போச்சு. இப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? அவன் என்ன துரத்தி துரத்தி வந்தப்போ விலகி இருக்கணும். இவன் டார்ச்சர் தாங்காம நானும் காதலிக்க சம்மதிச்சிட்டேன். நல்ல வேளை அவன் கூட அதிகமா வெளியே எங்கேயும் போகல. போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைக்கவே பயமா இருக்கு. விதுலா மனதிலிருந்த பாரம் மெல்ல மெல்ல குறைய துவங்கியது. அத்தியாயம் 11. வெற்றிமாறன் வீடு வந்து சேர்ந்தபோது வேலுத்துறை ஹாலில் அமர்ந்திருந்தார். அவன் வருகையை பார்த்ததும் முகமலர்ந்தது. பாப்பா, அப்பா பேச்ச கேட்கிற புள்ளையா வந்திருக்கிறியா, இல்ல காதல பேச்ச கேட்கிற புள்ளையா வர்றையா? உங்க பேச்ச என்னைக்கு நான் மீறி இருக்கேன். அதை மீறுற சக்தி எனக்கு இல்லப்பா. உங்க விருப்பப்படியே அவளை மறந்துட்டு வீடு வந்து சேர்ந்திருக்க கேட்ட வேலுத்துறை மகனை கட்டி அணைத்தார். இப்பதாண்டா நீ என் புள்ள. எங்கே நீ என் பேச்ச தட்டுவியோன்னு பார்த்த. நீ சொன்ன இன்டர்நேஷனல் காலேஜில் போய் படிக்கிற எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் MBA படி, அப்புறமா அப்பாவோட பிசினஸ்ல ஸ்டடி பண்ணேன். கல்குவாரி பிசினஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. உன் தம்பி படிச்சு முடிச்சு வந்தா ஸ்கூல் எல்லாத்தையும் நடத்துற பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துடுவேன். நீங்க சொன்னா சரிதான்ப்பா. உங்க காதல பிரிச்சுக்கு வர்றதா இருந்தா இந்த வீட்டுக்கு நீ வான்னு சொன்னேன். அப்படி சொன்னதால என் மேல உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? எதுவும் இல்லப்பா. நீங்க எதை சொன்னாலும் அது என் நன்மைக்காகத்தானே இருக்கும். என் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க ஒரு கனவு கண்டீங்க. அதுல மண்ணள்ளி போட விரும்பல. காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும். ஆனா கௌரவம் போச்சுன்னா மறுபடியும் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதுதான் அப்பா பேச்ச கேட்டேன். கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வயசுல வேற யாரா இருந்தாலும் அப்பா பேச்ச கேட்காம காதலிச்சவளதான் கட்டிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சு நிறைய பேர் படுகொலியில விழுந்திருக்கிறாங்க. அவங்க வளர்ப்பு அப்படி. ஆனா என் வளர்ப்பு அப்படி இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. உன்னை நான் ரொம்ப மதிக்கிறேன். மனம் திறந்து பாராட்டினார் வேலுத்துறை. உங்க வளர்ப்பு எப்படியோ அது மாதிரி தானப்பா நானும் இருப்பேன். விதுலா கிட்ட நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படி எதுவும் நடந்துக்கல. அவளும் கூலா ஓகேன்னு ஏத்துக்கிட்டா. என்னோட இளமை பருவத்துல காதலிச்சு தோற்று போனா தாடி வளர்த்துக்கிட்டு இந்த உலகமே இருண்டு போனது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்ப உள்ள ஜெனரேஷன் நான் மதிக்கிறேன், பாராட்டுறேன். அப்பா, தம்பி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும்ப்பா. நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் மொபைல் போனும் மது போதைன்னு திசை மாறி போறான். அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. நானும் அவனை பத்தி தாண்டா கவலைப்படுறேன். எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இளைய மகன்னு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்ததே தப்பா போச்சு. கவனிக்கிறேன், அவனை கண்டிக்கிறேன். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. வேலுத்துறை காரில் ஏற கார் புறப்பட்டது. வீட்டில் அம்மா கொடுத்த டீயை ருசித்தபடி டிவி பார்த்தாள். எந்த சேனலிலும் மனம் லயிக்கவில்லை. விதுலாவின் நினைவுகளே திரும்ப திரும்ப வந்தது. காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. வெற்றிமாறன் கதவு திறந்தான். அவன் அதிர்ந்து சிலையானான். வெளியே விதுலாவும் அவளது தோழியும் நின்றிருந்தனர். அவன் முகம் மலர்ந்தது. அவன் அடிமனதில் அவள் எழுப்பிய நினைவுகள் மாய்ந்துவிடவில்லை. அவள் கண்களை பார்த்தபடியே நின்றான் சிலையாக. உள்ளே வான்னு கூப்பிட மாட்டியா? அவள் கேட்ட பிறகுதான் சுயநினைவுக்கு வந்தவனாய் சுதாரித்தான். உள்ளவா, இது யாரு? உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா. அவன் முன்கதவை அகலமாய் திறந்து வைத்து வரவேற்றான். வீட்ல யாரும் இல்லையா கேட்டாள் விதுலா. அப்பா இப்பதான் ஆபீஸ் போனார். அம்மா கிச்சன்ல இருக்காங்க. இரு கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. அவன் சமையலறை நோக்கி உரக்க சப்தமிட்டு குரல் எழுப்பினான். குரல் கேட்டு சமையல் அறையில் இருந்த அவனது அம்மா திவ்யலட்சுமி வெளியே வந்தாள். அம்மா, இவ பேரு விதுலா, காலேஜ் மேட். இவளோட ஃப்ரெண்டு. அறிமுகம் செய்து வைத்தான் வெற்றிமாறன். உன்னை பத்தி வீட்ல அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான். நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர்றேம்மா. எதுவும் வேண்டாங்க, விதுலா மறுத்தார். அட்லீஸ்ட் டீயாவது கொண்டு வரட்டுமா? சரிங்க. விதுலா சொன்னதும் திவ்யலட்சுமி சமையலறைக்கு நடந்தாள். இருவரும் சோபாவில் அமர்ந்தார்கள். விதுலா தனது கைப்பையை திறந்து எதையோ எடுத்தாள். நம்ம காதலிச்சப்போ நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட், அதை திருப்பி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம். சில்வரில் செய்த பளபளக்கும் செயின் டாலருடன் இருந்தது. விதுலா டீப்பாயின் மீது வைத்தாள். இது கொடுக்குதான் இவ்வளவு தூரம் வந்தியா? என் நினைவா நீயே உங்ககிட்ட வச்சிருக்கலாம்ல. உன்னையே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம்னு காதல்ல பிரிஞ்சிட்டோம். இந்த செயினை மட்டும் ஞாபகமா வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு? அதுதான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகலாம்னு கொண்டு வந்தேன். அவள் மனதில் வருத்தம் குடியிருந்தாலும் வெளிக்காட்டாமல் சொன்னாள். நான் உன்னை காதலிச்ச, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம கைவிட்டுட்டேன். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு. அதனால தான் நாம பிரிய வேண்டியதா போச்சு. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? உன் ஞாபகார்த்தமா எதுவும் என்கிட்ட இருக்க வேணாம்னு தான் உன் வீடு தேடி கொண்டு வந்தேன். அவள் வார்த்தையில் லேசான சோகம் கலந்திருந்தது. முன்னால காதலர்களா இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரிஞ்சிட்டோம். நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போற, நானும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
உனக்கு கல்யாணமாகி எதிர்காலத்துல உன் கணவரோட நம்ம மீட் பண்ணினா அவர்கிட்ட இது என் எக்ஸ் லவர்னு அறிமுகப்படுத்த முடியுமா? அப்படியே அறிமுகப்படுத்தினாலும் அவர் எந்த மனநிலையில ஏத்துக்குவார்னு யாருக்கு தெரியும்? அவர் அதை கேஷுவலா எடுக்கக்கூடிய ஆளா இல்லாம சந்தேகப்படுற ஆளான்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட இது என் காலேஜ் மேட், நானும் இவரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்கன்னு சொல்லும் போது அதோட மதிப்பு வேற. பழச எதுவும் மனசுல வச்சுக்காம நாம பழைய காதலர்களா இல்லாம நல்ல நண்பர்களா இருப்போமா? என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்குவியா? அவன் அப்படி கேட்டது அவன் மீது படிந்திருந்த கோபத்தை மெல்ல குறைத்தது. கோபம் தணிந்து வெளியேறியது. ஏத்துக்கிறேன், உன்னை ஒரு ஃப்ரெண்டா அவள் சொன்னபோது அவனுக்குள் மகிழ்ச்சி மனம் முழுக்க ஒட்டி கொண்டது. அவனது அம்மா திவ்யலட்சுமி டீ கொண்டு வந்து கொடுத்தாள். மூவரும் ஒரு நண்பர்களைப் போல பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் டீயை குடித்தார்கள். பொழுது போனது தெரியவில்லை. சரி, நாங்க கிளம்புறோம். உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுவே இல்ல? கண்டிப்பா. விதுலாவும் அவள் தோழியும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். பெரும் பாரம் ஒன்று மனதில் இருந்து இறங்கி போனது போல் இருந்தது இருவருக்கும். அத்தியாயம் 12. விதுலா தன் பழைய கால நினைவுகளை சொல்லி முடித்த போது இருவர் இதயங்களிலும் அவள் மீது கட்டியிருந்த சந்தேக கூடு கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்திருந்தது. ஆனாலும் விசாரணையின் பிடியை சிறிதும் தளர்த்தவில்லை. உங்க காதல் பிரேக்கப் ஆனது தப்பில்ல. அதுக்கப்புறம் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறப்போ எதுக்காக பழைய காதலன் வெற்றிமாறன் உங்களை தொடர்பு கொண்டு பேசணும்? எதுக்காக உங்க கூட பழக்கம் வச்சுக்கணும்? அருள்செல்வன் அதிகாரம் எடுக்கோடு கேட்டார். இனிமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம்னு என் கல்யாணத்துக்கு முன்னால சொன்னாலும் நான் இது வரைக்கும் அவனுக்கு போன் பண்ணனதே இல்ல. அவன் தான் எப்பவாவது எனக்கு போன் பண்ணுவான். எந்த நேரத்துல போன் பண்ணுவான்? காலையிலயா, மத்தியானமா, சாயங்காலமா, இல்ல ராத்திரியிலயா? மத்தியானத்துக்கு மேலதான் கூப்பிட்டுருக்கா. சார், நான் அவசரமா ஏடிஎம் வரைக்கும் பணம் எடுக்க போகணும், போகலாமா? இல்ல இனியும் என்கொயரி பாக்கி இருக்கா? என்கொயரி முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. எனக்கு உங்க புருஷன் தம்பிக்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, நாங்க கிளம்புறோம். சோம்பல் முறித்தபடி காருக்கு நடந்தார். நாம பூங்கதிர ஒரு வாட்டி கூட என்கொயரிக்கு கூப்பிட்டுறலாம். சரிங்க சார். துரைச்செல்வன் பூங்கதிர் அலைபேசி எண்ணுக்கு டயல் செய்தார். பூங்கதிர் எடுத்து பேசினான். ஒரு சின்ன என்கொயரி, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. வந்துடுறேன் சார், பூங்கதிர் மெல்லிய குரலில் சொன்னான். கார் புதுக்கடை காவல் நிலையம் வந்து சேர்ந்தது. இருவரும் இறங்கி ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். பிரதிகள், வாதிகள், அவர்களுடன் வந்திருந்த வழக்கறிஞர்கள் என்று காவல் நிலையத்துக்கு வெளியே ஒரு கூட்டம் இருந்தது. குடும்ப பிரச்சனைகள், நில தகராறுகள், அடிதடி என்று முக்கால்வாசி கேசுகளும் சமரசத்தில் முடிந்து எஃப்ஐஆர் போடப்படாமல் தீர்த்து வைக்கப்பட்டிருந்தது. சில வீம்பு பிடித்தவர்கள் மட்டுமே கட்டாயம் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று மல்லு கட்டி போட வைத்து நீதிமன்றங்களின் படிகளில் ஏறி இறங்கினார்கள். கொலைகேசு என்றால் எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். கொலைகாரனை கண்டுபிடிக்கும் வரை தூக்கமில்லை, சரியான நேரத்தில் சாப்பிடுவதும் இல்லை, இன்னும் துப்பு கிடைக்கவில்லை என்ற மனக்கவலை வேறு மனதை குடையும். பூங்கதிர் வந்து சேர்ந்தாள். மற்ற கேசுகளை காத்திருக்க சொல்லிவிட்டு பூங்கதிரை உள்ளே அழைத்துச் சென்றார் அருள்செல்வன். வணக்கம் சார், என்கொயரி இருக்குன்னு சார் கூப்பிட்டாரு. அந்த வெற்றிமாறன் விதுலா காதலிச்சதும், அவங்க காதல் பிரேக்கப் ஆனதும், கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் போன் பண்ணினதும், இப்போ நட்பு ரீதியா பழகிறதையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டான். சார், கல்யாணத்துக்கு முன்னாடி காதல்ல பிரேக்கப் பண்ணிட்டு எதுக்கு சார் கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்பு கொண்டு பேசணும்? அண்ணன் கேஸ் விஷயமா ஆபீஸ்ல இருப்பாரு. இங்கே பழைய காதலர்கள் போன்ல பேசி சிரிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ பிளான் இருக்கணும். அண்ணன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழலாம்னு திட்டம் போடுறாங்க சார். இதுக்காகவே அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கான். பூங்கதிர் மனதில் இருந்த எல்லாவற்றையும் முழுதாக கக்கினான். எங்க அடுத்த என்கொயரி அந்த வெற்றிமாறன் கிட்ட தான். அவன் அப்பா பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால இந்த கேஸ்ல தடயங்கள் எதுவும் இல்லாம பண்ணிட்டான். விடமாட்டேன். அவனை அக்கு வேற ஆணி வேற விசாரணை பண்ணி சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவேன். இப்போ எங்க சந்தேகமெல்லாம் வெற்றிமாறன் மேலதான். உன்னை விசாரணைக்கு கூப்பிட்டதே மிக முக்கியமான வேற ஏதாச்சும் தகவல் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான். அப்படி ஏதாவது சந்தேகம் உங்ககிட்ட இருக்கா? துரைச்செல்வன் அவன் கருவிலைகளை பார்த்து கேட்டார். அண்ணன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அண்ணி நடவடிக்கைகள் பார்த்து எனக்கு சில சந்தேகமெல்லாம் வருது. உண்மையிலேயே என் அண்ணன் இழந்த துக்கம் இருந்தா சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16வது நாள் திவசம் முடியற வரைக்கும் அவ அம்மாவோட எங்க வீட்லயே நின்று இருக்கலாம். அண்ணி அப்படி செய்யல. 5வது நாளே அவ வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்த அவங்க முகத்துல துக்கம் எதுவும் இல்லாம வீட்டுல கேஷுவலா நடந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி டெத் சர்டிபிகேட் விஷயமா டயல் பண்ணினேன். ரொம்ப நேரமா யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே இருந்ததால எனக்கு ரொம்ப நேரமா பிஸின்னு வந்துச்சு. அண்ணன் கொலைகேஸ் விஷயத்துல சிலதை மறைக்கிறதா எனக்கும் டவுட் இருக்கு சார். அவன் மனதை குடிப்புகுந்த சந்தேகங்களை முழுவதும் இறக்கி வைத்தான். கண்டுபிடிக்கிறேன்னு அவங்க 2 பேரும் போன்ல என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு சைபர் கிரைம் கிட்ட கால் ஹிஸ்டரி வாங்கி செக் பண்றேன். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்.
எங்க அண்ணி சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன். என் அண்ணனை கொலை பண்ணினவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். உணர்ச்சி வசப்பட்டவனாய் வார்த்தைகளை கொட்டினான் பூங்கதிர். சரி, நீங்க கிளம்பலாம். மேஜை மீது இருந்த பேப்பர் வெயிட் உருண்டையை உருட்டியபடியே சொன்னார் அருள்செல்வன். பூங்கதிர் புறப்பட்டான். துரைச்செல்வன் வெற்றிமாறன் வீட்டுக்கு போய் நேர்ல விசாரிக்கிறத விட அவனை இங்க வர சொல்லி விசாரிக்கிறது தான் நல்லது. அவனுக்கு போன் பண்ணி என்கொயரிக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சாரி சார், அவன் நம்பரு என்கிட்ட கிடையாது. வேலுத்துறை நம்பர் தான் இருக்கு. அவர்கிட்ட சொல்றதை விட விதிலாவுக்கு போன் பண்ணி நம்பர் வாங்கி பேசுறேன். வேண்டாம், நீங்க நேர்ல போங்க, விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. அவன் முகம் எப்படி மாறுதுன்னு நோட் பண்ணுங்க. அனந்தகிருஷ்ணன் கொலைக்கேசு விஷயமா நம்ம விசாரிச்ச எல்லோருமே நமக்கு சாதகமா இல்ல. கடைசியா நம்ம சந்தேகம் வெற்றிமாறன் மேலதான் இருக்கு. அதுல கண்டிப்பா துப்பு துலங்கணும். போயிட்டு வாங்க. போற சார். துரைச்செல்வன் புறப்பட்டார். அருள்சந்திரன் அவர் போவதை கண்ணிமைக்காமல் பார்த்தார். அவர் முகத்தில் கவலைகள் குவிந்திருந்தன. கொலை நடந்து இத்தனை நாள் ஆகியும் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் அவர் மனதிற்குள் நிரம்பி இருந்தது. அத்தியாயம் 13. முள்ளஞ்சேரியில் இருக்கும் வேலுத்துறை வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது அவர் வீட்டில் இருந்தார். அவர் முகம் எரிச்சலானது. அடிக்கடி போலீஸ் அவர் வீட்டுக்கு வருவதை கௌரவ குறைச்சலாகவே கருதினார். என்ன சப் இன்ஸ்பெக்டர், கொஞ்ச நாள் அந்த அருள்சந்திரன் என்கொயரி என்கிற பேர்ல தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஊர்ல எவனாவது செத்து போயிட்டானா? அதனால என்ன என்கொயரி பண்ண வந்துட்டீங்களா? நக்கலும் நையாண்டியுமாக அவர் கேட்டதும் கடுப்பாக இருந்தது துரைச்செல்வனுக்கு. இருந்தாலும் கட்டுப்படுத்திக் கொண்டார். அப்படி எதுவும் இல்ல, அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கொலைகேஸ் விஷயமா மறுபடியும் ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? என் போதாத காலம் அந்த அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கிட்ட என் மகனுக்காக வாதாடுவீங்களான்னு கேட்டேன். இது தப்பா? என்ன துரத்தி துரத்தி வந்து என்கொயரி பண்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சார், இந்த வாட்டி என்கொயரி பண்றது உங்ககிட்ட இல்ல சார், உங்க மகன் வெற்றிமாறன் கிட்டதான். உங்க மகனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு இன்ஸ்பெக்டர். யாரை என்கொயரி பண்றதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா? அப்படியே என்கொயரி பண்ணினாலும் என்னதான் கண்டுபிடிச்சு கிழிச்சாரு? சார், என் முன்னாடி என் உயர் அதிகாரிய தப்பு தப்பா பேசாதீங்க சார். இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்க நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கொலைகாரன் உங்களை விட புத்திசாலியா இருக்கான். அதனாலதான் உங்களால இது வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு துரும்ப கூட கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஓட்டைய விட்டுடுவான். அதை தேடித்தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல கொலைகாரனை கண்டுபிடிக்காம விடமாட்டோம். என் மேல சந்தேகப்பட்டு என்ன என்கொயரி பண்ணினீங்க. அப்புறம் அட்வொகேட் தம்பி மேல சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணினீங்க. இப்போ என் மகன் மேல சந்தேகப்படுறீங்களா? என் மகனுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வேலுத்துறை ஆவேசமானார். அவர் குரல் ஓங்கி ஒலித்தது. சார், அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் மனைவி விதிலா உங்க மகனோட முன்னாள் காதலி. அந்த வகையில தான் உங்க மகனை என்கொயரி பண்ண கூப்பிடுறோம். கேட்ட வேலுத்துறை மீண்டும் ஆவேசமானார். என் மகன் அவ காதலே வேண்டாம்னு அன்னைக்கே கை கழுவி விட்டுட்டா. இப்போ சம்பந்தம் இல்லாம நோண்டி நுங்கெடுக்க போறீங்களா? வேலங்கிடும். எங்க சந்தேகம் எங்க வேணும்னாலும் பாயும், யார் மேலேனாலும் பாயும். என்கொயரிக்கு ஒத்துழைச்சா உங்களுக்கு நல்லது, வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா அது உங்களுக்கு ஆபத்து. இதுல எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வேலுத்துறை முகம் கோபத்தில் துடித்தது. அவர் தண்ணீர் எடுத்து குடித்து கோபத்தை மறைத்தார். வெற்றி, வெற்றி, உறக்க உருளெழுப்பி கூப்பிட்டார் வேலுத்துறை. உள்ளே இருந்த அறையிலிருந்து வந்தான் வெற்றிமாறன். காக்கி உடையில் துரைச்செல்வனை பார்த்ததும் அவன் முகம் இறுகியது. சொல்லுங்கப்பா. போலீஸ்காரங்க சந்தேகம் இப்போ உன்மேல விழுந்திருக்கு. உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணணுமாம். நீ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வா. ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா எனக்கு போன் பண்ணு, வக்கீலோட வர்றேன். சரி டாடி. வெற்றிமாறன் தனது காரில் ஏறி அமர்ந்து புறப்பட்டான். காருக்கு பின்னால் இருசக்கர வாகனத்தில் புதுக்கடை போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி விரைந்தார் துரைச்செல்வன். ஸ்டேஷனில் அருள்சந்திரன் புகார் அளிக்க வந்தவர்களிடம் விசாரணை செய்து கொண்டிருந்தார். வெற்றிமாறனும் துரைச்செல்வனும் ஸ்டேஷனுக்குள் நுழைவதை பார்த்ததும் விசாரித்துக் கொண்டிருந்தவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வெற்றிமாறனை நிமிர்ந்து பார்த்தார். துரைச்செல்வன், ஒரு கார் விஷயமா மாத்தாண்டம் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இந்த ஃபைல அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. நான் இவனை என்கொயரி பண்ணிடுறேன். ஓகே சார். துரைச்செல்வன் ஃபைலோடு தனது இருசக்கர வாகனத்தில் கிளம்பி போனார். அருள்சந்திரன் அவன் முகத்தையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தபடி இருந்தார். அவன் பயமின்றி தைரியமாகவே நின்றான். உங்க அப்பா இந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரர், தொழிலதிபர். அந்த தென்னாவட்டுல எதை செய்தாலும் பணத்தால மூடி மறைக்க முடியும்னு நினைச்சிடாத. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சார். நான் எதுவும் பண்ணல. நான் எதுக்கு மூடி மறைக்கணும்? எந்த பயமும் இன்றி தைரியமாக சொன்னான் வெற்றிமாறன். கேட்கிற கேள்விக்கு உண்மையை மறைக்காம சொல்லணும். எதையாவது என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ணுன, அவ்வளவுதான், உனக்கு இங்கேயே லாடம் கட்டிடுவேன். சார்,
நீங்க எதுக்காக என்ன என்கொயரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல எங்க அப்பாவை என்கொயரி பண்ணினீங்க. இப்போ என்ன விசாரணை பண்றீங்க? விசாரிங்க. எதுக்கும் தயாரா தான் வந்திருக்கிறேன். எவ்வளவு நாளா விதுலா கூட பழக்கம்? காலேஜ்ல என் கூட ஒன்னா படிச்சா, பழகணும், மனச மாத்திக்கிட்டோம், கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அவ கூட பேசுனீங்க, பழகுனீங்க? புருஷன் ஆபீஸ்ல இருக்கும் நேரம் பார்த்து டயல் பண்ணி பேசுனீங்களே, எந்த மோட்டிவ்ல அப்படி பேசுன? காதலர்கள் பிரிஞ்சாலும் காதலர்களா தான் இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? அவள அடைய முடியலங்கிற சின்ன வருத்தம் முதல்ல இருந்துச்சு. அதுக்காக எப்பவும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? பழைய நினைவுகளை மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா அவ கூட பேசின பழகுன, அவ்வளவுதான். அவனது குரலில் எந்த பிசுறும் இல்லாமல் மணிமணியாய் வார்த்தைகள் வந்து விழுந்தன. என் சர்வீஸ்ல எத்தனையோ பேரை என்கொயரி பண்ணியிருக்கேன். செய்த தப்ப யாரும் சொல்ல முன்வர மாட்டாங்க. தோண்ட தோண்டத்தான் கேணியில தண்ணி ஊறுகிற மாதிரி துருவி துருவி கேட்கறப்பதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். திருமணமான ஒரு பொண்ணுகிட்ட பழைய காதலன் போன்ல பேசுறான்னா அதுல விஷயம் இல்லாம இருக்காது. விதுலாவை பத்தி விசாரிச்சதுல திருமணமான 3 மாசத்துல அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனை அவளது பிடிக்கலங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அவ மனசுல பழைய காதலனா உன் ஞாபகம் தொடர்ந்து வந்திருக்கு. நீயும் அவ கூட பேசுற. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணி இருக்கீங்கன்னு தோணுது. சார், மனசாட்சியே இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க சார். விதுலா என் எதிர்கால மனைவியா வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவ காதல வேண்டாம்னு ஒதுக்கி பிரேக்கப் ஆகிட்டேன். அனந்தகிருஷ்ணன் தாலி கட்டின பொண்ணு மேல ஆசைப்படுற கீழ்த்தரமான எண்ணம் எனக்கு இல்ல சார். ஓ, அப்படியா? அப்போ அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பார்க்கவே இல்லைங்கிறியா? ஒரு நாள் பாபு ஸ்டோர்ல அவ புருஷனோட பார்த்தேன், பேசினேன், நல்ல நண்பர்களா மாறிட்டோம். இது ஒரு தப்புன்னு இப்படி அடுக்கடுத்தா கேள்வி கேக்குறீங்களே. காக்கி சட்டை போட்டவன் காதுல பல பேரு பூ சுத்தி இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நீயும் சேர்ந்துகிட்ட. உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? உன் எதிர்கால பிளான் என்ன? எல்லாத்தையும் நீயா சொன்னா நல்லது. மீறி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா என் கோபத்தை என்னாலேயே அடக்க முடியாது. சார், சும்மா மிரட்டாதீங்க. விசாரணைக்கு வர சொன்னீங்க, வந்த. கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். திரும்ப திரும்ப மறைக்காதேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அந்த அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனை நான் தான் கொலை பண்ணி இருப்பேன்னு என் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? வந்துச்சுல, உன் வாயால சொல்லிட்டுல. நீ பணக்காரனா இருக்கலாம், கல்குவாரி நடத்துற தொழில் அதிபரா கூட இருக்கலாம். என்கிட்ட இருந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. நீ காதலிச்ச விதுலா கூட மறுபடியும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. அதுக்கு இடையூறா இருந்தது அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன். சோ அவனை கூலிப்படைய வச்சு போட்டு தள்ளிட்டு அதுல அந்த விதுலா கூட வாழ்க்கையை தொடங்கலாம்னு மனக்கோட்டை கட்டியிருப்ப. இதுதானே உண்மை? சார், நீங்க காக்கி சட்டை போட்ட கற்பனவாதிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. என்ன மாதிரி கற்பனை பண்ணி சொல்றீங்க? கவிஞர்கள், எழுத்தாளர்கள் கூட இப்படி கற்பனை பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்பா சம்மதிச்சிருந்தா அவளை நான் கல்யாணம் பண்ணி இருப்பேன். அப்பாவுக்கு பிடிக்கல, விட்டுட சொன்னாரு, விட்டுட்டேன். அவளையும் மறந்துட்டேன். அப்புறம் நட்பா பழகினேன். அதுக்காக யாரோ செய்த கொலைய என் தலையில கட்ட பாக்குறீங்களே, இது நியாயமா சார்? சொன்னதையே திருப்பி சொல்ற கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. எனக்கு அவசரமா வெளியே போகணும். நான் போயிட்டு வந்து விசாரிக்கிறேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும். அருள்சந்திரன் இருக்கையை விட்டு எழுந்து சோம்பல் முறித்த போது அவரது கைபேசி துண்டு இசையை கக்கியது. எடுத்து காதில் வைத்தார். அவர் முகம் அஷ்ட கோணலாகியது. அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி மார்த்தாண்டம் ஸ்டேஷனுக்கு வர்றேன். அவர் அவசரமாக அலைபேசியை துண்டித்தார். வெற்றிமாறன், நீ கிளம்பு, மறுபடியும் விசாரணை தேவைப்பட்டா கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு காருக்கு நடந்தார். வெற்றிமாறனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் வரும் வரை நீ ஸ்டேஷனில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் ஒரு அலைபேசியின் வருகைக்கு பிறகு என்னை போக சொல்கிறாரே, என்னவாக இருக்கும்? அப்பா உயர் அதிகாரிகளிடம் பேசி அதனால் யாராவது அவருக்கு போன் செய்திருக்கலாம். மேற்கொண்டு விசாரணை செய்யாமல் அனுப்புகிறாரோ? அவர் போவதையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு தனது காரில் வந்து ஏறிக்கொண்டான். காரை அவன் வீடு நோக்கி விரட்டினான். அத்தியாயம் 14. மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் அருள்சந்திரன் வரவுக்கு காத்திருந்தார் துரைச்செல்வன். அவர் எதிரிலிருந்த கடையில் டீ குடித்துக் கொண்டே நின்றார். அருள்சந்திரன் வந்து சேர்ந்தார். இருவரும் காவல் நிலைய தனியறையில் வந்தமர்ந்தார்கள். சார், இந்த ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் பதிவாயிருக்கு. சென்னி தோட்டத்துல இருந்து கரவிளாகம் போற வழியில 1 மீட்டர் தூரத்துல இருக்கிற குளத்துல 2 பேர் குளிக்க போனாங்க. அதில் நீச்சல் தெரியாத ஒருத்தன் தண்ணிக்குள்ள ஆழத்துக்கு போய் மூச்சு திணறி செத்து போயிட்டான். அது இயற்கையா நடந்ததா இல்ல கூட வந்தவன் செய்த வேலையான்னு இவங்களுக்கு சந்தேகம் வந்து விசாரிக்கிறப்போ அந்த குளத்தோட கரையில இருந்த வீட்டுல சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாங்க. இவங்க அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தப்போ அது இயற்கையான மரணம் தான்னு கேமரா பதிவுகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. துரைச்செல்வன் விவரம் சொன்னபோது அருள்சந்திரனுக்கு சலிப்பு தட்டியது. இந்த சம்பவத்துக்கும் அனந்தகிருஷ்ண கொலைக்கும் என்ன சம்பந்தம்? டென்ஷன் ஆகி கேட்டார் அருள்சந்திரன். சொல்றேன் சார்,
இந்த சம்பவம் நடந்தது காலையில 8 மணி. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் காலையில நடந்த நிகழ்வுகளை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டாரு. அதுக்கு பின்னால உள்ள பதிவுகளை அவரு பார்க்கல. அன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு கார்ல வந்த ஒருத்தன் காரை ஓரமா நிறுத்திட்டு ஃப்ரண்ட் வீலோட காத்தை திறந்து விட்டுருக்கிறான். பிறகு திரும்பி நடந்து போற பதிவுகள் சிசிடிவில இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்னாச்சு? ஆர்வத்தோடு புருவம் உயர்த்தி கேட்டார் அருள்சந்திரன். 7:25க்கு அனந்தகிருஷ்ணனும் காரை நிப்பாட்டிட்டு போனவனும் கார்ல வந்து இறங்குறாங்க. காரோட ஃப்ரண்ட் வீல பார்த்துட்டு டிரைவர் சீட்டுக்கு அனந்தகிருஷ்ணன் வரவும் கர்ச்சீப்பால அவர் முகத்தை மூடி பின்னாடி சீட்ல வலுக்கட்டாயமா பிடிச்சு உட்கார வச்சுட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டான். குளத்துல விழுந்தவன் குடும்பம் சிசிடிவி கேமரா பதிவுகள் சரியா பதிவாகல, மறுபடியும் நேரடி விசாரணை வேணும்னு எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மார்த்தாண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு அந்த பதிவுகளை திரும்ப பார்த்தப்போ இந்த தகவல்கள் கிடைச்சது. துரைசெல்வன் மிக முக்கிய தடயம் கிடைத்த சந்தோஷத்தில் சொன்னார். உடனடியா அதுல காரை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. வண்டி நம்பர் என்னன்னு சிசிடிவி கேமரா பதிவுல இருந்து எடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ஆப் மூலமா அந்த கார் யார் பெயர்ல பதிவாகி இருக்குன்னு அதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார், உடனே ஏற்பாடு பண்றேன். இந்த கேஸ்ல ஆரம்பம் முதல் இது வரைக்கும் பலரையும் விசாரிச்சதுல எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. கடைசியா வெற்றிமாறனை விசாரிச்சதுலயும் உருப்படியா எந்த தகவலும் கிடைக்கல. நான் சோர்ந்து போய் இருந்த நேரத்துலதான் உங்க போனு வந்தது. கொலைகார சிக்கிக்கிட்டான். இருவரும் மார்த்தாண்டம் இன்ஸ்பெக்டரிடம் பேசி அந்த சிசிடிவி பதிவுகளை திரும்ப பார்த்தார்கள். ஆள் அடையாளம் தெரியவில்லை. துரைச்செல்வன் அந்த கார் காட்சிகளை ஜூம் செய்து பார்த்தபோது நம்பர் பிளேட்டில் இருந்த TN38J3006 வண்டி எண்ணை குறித்துக் கொண்டு தனது அலைபேசியில் இருக்கும் ஆப்பில் டைப் செய்த போது குமரி மாவட்டம் என்ற தகவல் கிடைக்க இருவரும் சடையன் குழிக்கு விரைந்தார்கள். பிரிட்டோ பற்றி விசாரித்த போது அவர் ஒரு வழக்கறிஞர் என்றும் குழித்துறை அலுவலகத்தில் இருப்பார் என்றும் விவரம் கிடைக்க இருவரும் குழித்துறைக்கு புறப்பட்டார்கள். இருவரும் பிரிட்டோ அலுவலகம் வந்தபோது வழக்கு சம்பந்தமாக ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் பிரிட்டோ. உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி என்றார் துரைச்செல்வன். கேட்ட பிரிட்டோ எதிரில் இருந்தவரை வெளியில் காத்திருக்க சொல்லிவிட்டு இருவரையும் நிமிர்ந்து பார்த்தார். TN38J3006 கார் உங்களோட தானே? ஆமா, என்னோடதுதான். உங்க கிரிமினல் புத்திய கோர்ட்ல காட்டாம அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கொலையில காட்டியிருக்கீங்களே, உங்களை அரெஸ்ட் பண்றோம். என்னது அரஸ்டா? எங்க வந்து யார்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? கண்டதும் கைது பண்றதுக்கு நான் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா? நான் அட்வொகேட், அதுவும் அசோசியேஷன் மெம்பர். என்ன கைது பண்ணுனா வக்கீலுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம், சத்தியாகிரகம், கோர்ட்டு புறக்கணிப்புன்னு குளித்துறையே கதிகலங்கி போயிடும். முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? அதை சொல்லுங்க. கோர்ட்டில் வாதாடுவது போல் அனித்தரமாக கேட்டார் பிரிட்டோ. நீங்க யாரு? உங்க பின்புலம் என்ன? உங்களை கைது பண்றதுக்கு என்னென்ன வேணும்? அப்படியே கைது பண்ணினாலும் என்னென்ன நடக்கும்னு ஆல் டீடைல்ஸ் ஐயாவுக்கு தெரியும். துரைச்செல்வன் அந்த வாரண்டை எடுத்து கொடுங்க. துரைச்செல்வன் வாரண்டை எடுத்து நீட்ட அதை வாங்கி பிடித்த பிரிட்டோ அதிர்ந்தார். என்ன கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கீங்களே, நான் தான் கொலைகாரன்னு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னால அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண நீங்க 2 வருஷம் முன்னால அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா கேஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சீங்க. அனந்தகிருஷ்ணன் எத்தனை மணிக்கு கிளம்புவார், எந்த வழியா போவார், எல்லா தகவலும் தெரிஞ்ச நீங்க கொலை நடந்த அன்னைக்கு உங்க TN38J3006 கார்ல முன்னால போய் குளத்தங்கரையில காரை நிப்பாட்டி முன்பக்க டயர் காத்த இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து நடந்து மெயின் ரோட்டுக்கு வந்தீங்க. அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் காரு தூரத்துல வந்ததும் கை காட்டி காரை நிப்பாட்டி, கார் பஞ்சராகி நிக்குது, ஸ்டெப்னி மாற்ற டூல்ஸ் பேக் வீட்டுல இருக்கு, அதனால கரவளாகத்துல இருக்கிற கார் ஒர்க் ஷாப்புக்கு என்ன டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. சரி, கார்ல ஏறுங்கன்னு அவர் உங்களை ஏத்திக்கிட்டு கார் நிக்கிற இடத்துக்கு வந்தீங்க. 2 பேரும் இறங்கி காத்து இறங்கி போன காரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கார்ல ஏற போன அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் முகத்துல குளோரோஃபார்ம் தடவன கர்ச்சீப்பால புத்தி அவரை பின்சீட்ல உட்கார வச்சு காரை நீங்களே ஓட்டுனீங்க. எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இல்லையோ அந்த ரோட்ல போய் முழங்குழி, சாணல்முக்கு, பாலோடு வழியா சுடுகாடு பக்கம் ஆள்நடமாட்டம் இல்லாத நெடுமானி குளம் வந்து மயங்கி இருந்த அனந்தகிருஷ்ணன் கழுத்துல கத்தியால குத்தி அவரை கொலை பண்ணிட்டு அந்த காரை அங்கேயே விட்டுட்டு நடந்து புதுக்கடை வந்து சடையன்குழி போய் மறுநாள் காலையில ஆட்டோல சென்னித்தோட்டம் வந்து நிறுத்தி இருந்த கார் டிக்கி திறந்து ஸ்டெப்னி எடுத்து டயர் மாத்திட்டு போயிட்டீங்க. எந்த தடையுமும் இல்லாம நடத்தின இந்த கொலையில உங்க காரே உங்களை காட்டி கொடுத்துருச்சு. இப்போ சொல்லுங்க, நான் சொன்னது சரிதானே? பிரிட்டோ தலைகுனிந்தான். இப்போ ஸ்டேஷன் போலாமா? என்கொயரிய அங்க வச்சுக்கலாம். பிரிட்டோ எதுவும் பேசாமல் தலைகுனிந்தபடி காரை ஏறினார். கார் புதுக்கடை ஸ்டேஷன் நோக்கி விரைந்தது.
ஸ்டேஷன் வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. எத்தனையோ கேசுகளுக்காக வாதியோடும் பிரதியோடும் காவல் நிலையத்துக்கு கம்பீரமாக சமரசம் பேச வந்து நல்ல பரிச்சயமான காவல் நிலையத்துக்கு இன்று கைதி போல காரை விட்டு இறங்கிய போது வழக்கறிஞர் பிரிட்டோவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லா பார்வைகளும் அவர் மீதே விழுந்தது. தலை குனிந்தபடி ஸ்டேஷனுக்கு நடந்தார். அரை மணி நேர ஓய்வுக்கு பின்னால் அருள்சந்திரனும் துரை செல்வனும் விசாரணைக்கு தயாரானார்கள். சொல்லுங்க, கொலை பண்ற அளவுக்கு அனந்தகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? நான் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணன் கிட்ட ஜூனியர் அட்வொகேட்டா ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் என்று பழைய நினைவுகளை தூர்வாரினான். அத்தியாயம் 15. 5 வருடங்களுக்கு முன்பு குளித்துறை நீதிமன்றம் எதிரிலிருந்த அனந்தகிருஷ்ணன் அலுவலகம் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. கேஸ் விஷயமாக நீதிமன்றம் போவதற்கு முன்னும் பின்பும் அவரை தேடி வரும் கிளையன்ட் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அனந்தகிருஷ்ணன் யாரையும் நீட்டி வளைத்து பேச அனுமதிக்க மாட்டான். சொல்ல வரும் விஷயத்தை ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும். கோர்ட்டில் இதற்கு மாறாக நடந்து கொள்வார். வாதிடும் போதெல்லாம் பாயிண்டுகளை குவித்து வாதிட்டுக் கொண்டே இருப்பார். வாதாடி வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு எல்லா வழக்குகளையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. வழக்காடி வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வாதிட ஒத்துக்கொள்வார். அவரிடம் ஜூனியர் வழக்கறிஞராக இணைந்து கொண்டான் பிரிட்டோ. அன்று தனது தோழி ரஞ்சிதாவோடு வக்கீல் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் பிரிட்டோவின் தங்கை பிரபா. அண்ணா, இது என்னோட காலேஜ் கிளாஸ்மேட்டு, ஃப்ரெண்டு. இவ படிப்பு முடிஞ்ச உடனே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 6 மாசம்தான் புருஷன் கூட வாழ்ந்தா. 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒத்துப்போகல. எதிர்காலத்துல கூட ஒத்து போகாது. இவ புருஷன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுக்கான். நீதான் உன் சீனியர் அட்வொகேட் கிட்ட சொல்லி இந்த வழக்கை எடுத்து வாதிட்டு ஜெயிச்சு கொடுக்கணும். தனது அண்ணன் பிரிட்டோவிடம் ரஞ்சிதாவை அறிமுகப்படுத்தி வைத்தாள் பிரபா. பிரிட்டோ வக்கீல் நோட்டீஸை வாங்கி படித்துவிட்டு சீனியர் அட்வொகேட் அனந்தகிருஷ்ணனிடம் இருவரையும் அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்தான். அனந்தகிருஷ்ணன் இருவரையும் நிமிர்ந்து பார்த்தான். அவன் மனதில் ஏதோ ஒரு பொறி தட்டியது. வேறு யாராவது வாதிட கேட்டு வந்திருந்தால் வேற வக்கீல பாருங்க என்று கண்டிப்பாக மறுத்திருப்பான். இருவரையும் பார்த்த மகிழ்ச்சியோ என்னவோ வாதிட ஒத்துக்கொண்டான். இந்த கேஸை எடுத்து நடத்துறேன், உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்கறேன். உன் தங்கச்சி பிரபாவோட ரெக்கமெண்டேஷன் வேற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கேஸ் விஷயமா என்னென்ன தகவல்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆற அமர கேட்டு வாங்கி கொண்டான் அனந்தகிருஷ்ணன். பிரபாவை பார்த்த முதல் நொடியே அனந்தகிருஷ்ணன் மனதில் அவள் உருவம் பதிந்து போனது. தன்னுடன் ஜூனியராக வேலை பார்க்கும் பிரிட்டோவின் தங்கை என்பதுதான் நெருடலாக இருந்தது. அவனது தங்கையாக இல்லாமல் வேறு ஒருவரின் தங்கையாக இருந்திருந்தால் அவளது அலைபேசி எண்ணை வாங்கி அவளிடம் பேச துவங்கியிருப்பான். ரஞ்சிதாவின் அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டு கேஸ் விஷயமாக பலமுறை அலைபேசியில் பேசி தகவல் வாங்கி நம்பிக்கையோடு நடந்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் கேஸ் விஷயமாக அலைபேசியில் ரஞ்சிதாவிடம் பேசும்போது பிரபாவை விசாரிக்காமல் விட்டதில்லை. ஒரு நாள் பிரபாவின் அலைபேசி எண்ணை நேரடியாகவே கேட்டான் அனந்தகிருஷ்ணன். பிரபாவிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசி பேசி ஆரம்பத்தில் கேஸ் விஷயமாகவும் பேசி அங்கிருந்து காதலுக்கு திருப்பிக் கொண்டான் அனந்தகிருஷ்ணன். அவளது அண்ணன் பிரிட்டோவுக்கு தெரியாமலேயே காதல் வளர்ந்து இருவரும் தனிமையில் சந்தித்துக் கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருந்தது. அனந்தகிருஷ்ணன் இழுத்த இழுப்புக்கு எல்லாம் வளைந்து கொடுக்கவே அவள் திருமணம் ஆகாமலேயே ஒரு குழந்தையின் கருவை வயிற்றில் சுமந்தாள். என்னங்க, எவ்வளவு கட்டுப்பாடோட இருந்தும் அது நடந்துருச்சு. இப்போ நான் ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன். உடனடியா என் அண்ணன் கூட பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரபா மெல்லிய குரலில் சொன்னாள். கேட்ட அனந்தகிருஷ்ணன் ஷாக்காகவில்லை. அவன் முகத்தில் புன்னகைதான் புறப்பட்டிருந்தது. பிரபா, எனக்கு சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்பவே நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படி பண்ணிக்கிட்டா என் லட்சியங்கள் நிறைவேறாம போயிரும். எனக்காக 3 வருஷம் நீ காத்திருந்துதான் ஆகணும். அதுக்குள்ளால உன் வயிற்றுல வளர்ந்த கருவை கடைச்சிடு, அனந்தகிருஷ்ணன் சர்வ சாதாரணமாக சொன்னான். அவனது வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் ஆடிப்போனாள் பிரபா. அவளது தலையில் ஒரு பாறாங்கல்லை தூக்கி போட்டது போல உணர்ந்தான். உங்க லட்சியம் நிறைவேறாம போயிடுமோன்னு இப்போ பதறீங்களே, இந்த பதட்டம் என் உடம்ப தொடரப்ப மட்டும் ஏங்க வரல? அதிரடியாய் வந்து விழுந்த அவளது வார்த்தைகளை கேட்டு ஆடிப்போனான் அனந்தகிருஷ்ணன். உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, கருவைத்தான் கலைக்க சொல்றேன். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் கழுத்துல நான் தாலிய கட்டுவேன்னு சொன்னேன். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்ட வேண்டிய தாலிய இப்பவே கட்டுனா என்னன்னு கேக்குறேன். சாட்சிகள் கிட்ட கேள்விகள் கேட்கிற என்னையே இப்போ நீ கேள்வி கேட்கறியா? உன் உடம்ப தொட்டுட்டேங்கிற திமிர்ல தானே பேசுற? இல்லைங்க, என் வயித்துல வளர்ற கருவை காரணம் காட்டி பேசுறேன். அதைத்தான் கலைச்சிடுன்னு சொல்றேன். அதுவும் ஒரு உயிர் இல்லையா? ஒரு உயிரை அழிக்கிறது பாவம் இல்லையா? பாவ புண்ணியம் பாக்கிறவனா இருந்தா கோர்ட்டு வாசப்படியே நான் மிதிச்சிருக்கவே முடியாது. கடைசியா சொல்றேன், உன் வயித்துல வளர்ற கருவை கலைச்சிட்டு 3 வருஷம் எனக்காக காத்திருந்தா இரு. இல்ல குழந்தைய பெத்துக்கிட்டு இவன் தான் என் குழந்தைக்கு அப்பான்னு அண்ணனை வச்சு என் மேல கேஸ் போட சொல்லு. ஒரே நாள் ஆர்கியூமெண்ட்ல உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னோடது இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுறேன். என் பேச்ச கேட்கலன்னா இதுவே நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கட்டும் சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அனந்தகிருஷ்ணன்.
பிறப்பா அவன் போவதையே வெறுத்து பார்த்தபடியே நின்றாள். கண்களில் நீர்த்துளிகள் உடைய துவங்கியது. அவன் ஆசை தீர்ந்து போனது. அவனிடம் காதல் இல்லை, காமம் மட்டுமே இருந்தது. ஆளை கவுக்கும் பேச்சு திறமை அவனிடம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது என்பதை உணர்ந்தாள். அவன் சொல்வதைப் போல கருவை கலைத்துவிட்டு 3 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் மட்டும் கழுத்தில் தாலி கட்டி விடுவானா என்ன? அப்படியே தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் பூவை விட்டு பூத்தாவும் வண்டு போலத்தான் அவன் நடத்தை இருக்கும். அவனோடு வாழ்வது என்பது நரகத்தில் வாழ்வது போலத்தான் இருக்கும். அவள் மனம் அலைபாய்ந்தது. அவன் சொன்னது போல வயிற்றில் கரு வளர்ந்து 10 மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்து குழந்தைக்கு இவன்தான் தகப்பன் என்று கேஸ் போட்டால் கூட ஒரே நாளில் நீதியை அவன் பக்கம் சாய்த்துக் கொள்ளும் வல்லமை அவனுக்கு இருந்தது. தன் வாழ்க்கை இப்படி ஆனது என்று கண்ணீரோடு கவலை வடிந்த முகத்தோடு வீடு வந்து சேர்ந்தாள். இரவெல்லாம் யோசித்து யோசித்து தூக்கமே வெளிரி போய் இருந்தது. தனக்கு நடந்த நிகழ்வுகளை ஒரு கடிதத்தில் எழுதி முடித்து விட்டு அலைபேசியில் நேரம் பார்த்தாள். மணி 3 இருந்தது. அவளுக்கு வேறு சிந்தனை எதுவும் வரவில்லை. பொழுது விடிந்தது. வழக்கமாக 5 மணிக்கெல்லாம் தூக்கத்தை கலைத்து சமையல் வேலை செய்து 6 மணி வாக்கில் பெட் காஃபியோடு பிரிட்டோவை எழுப்பி விடுவது அவள்தான். அன்று அது நிகழவில்லை. காப்பி வரும் என்று காத்திருந்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் படுக்கையை விட்டு எழுந்து பிரபா என்று அழைத்தபடியே அவளது அறைக்கு வந்தான். கதவு உள்பூட்டு போடாமல் சாத்திவிடப்பட்டிருந்தது. பிரிட்டோ கதவை தள்ளிய போது அது தானாக விலகியது. அவன் கண்ட காட்சியில் அவன் இதயமே வெடித்து சிதறியது போல தோன்றியது. மின்விசிறியில் புடவையை சுத்தி முடிச்சு போட்டு புடவை வளையத்திற்குள் கழுத்தை கொடுத்து தூக்கில் பிணமாகி நின்றாள் பிரபா. பிரிட்டோ ஓடி வந்து அவளது கால்களை தூக்கி பிடித்து உடலை உயர்த்தி பிடித்து உடம்பில் அசைவு இருக்கிறதா என்று பார்த்தான். பதட்டத்தில் குரல் கம்மியது. அழுகை சத்தம் அறையை தாண்டவில்லை. அவன் பிடியை தளர்த்தி அவள் உடம்பிலிருந்து கையை எடுத்து நாற்காலியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அவன் தலை நிமிர்ந்த போது அவள் எழுதி வைத்திருந்த கடிதம் கண்ணில் பட்டது. பரபரப்போடு எடுத்து படித்தான். ஒரு பக்கம் சோகம், மறுபக்கம் கோபம். அதுவும் அனந்தகிருஷ்ணன் மீது. தன் தங்கை சாவுக்கு காரணமாக இருந்த அனந்தகிருஷ்ணனை இதே போல பிணமாக்க வேண்டும் என்ற வஞ்சினம் அவன் மனதுக்குள் பதுங்கிக் கொண்டது. அனந்தகிருஷ்ணன் தனது பழைய நினைவுகளை உதிர்த்துவிட்டு நிஜத்துக்கு வந்தான். கேட்டுக்கொண்டு நின்ற அருள்சந்திரன், துரைச்செல்வன் இருவர் முகங்களும் இறுகியது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என் தங்கச்சியோட காதல் ரகசியம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு அனந்தகிருஷ்ணன் என்கிட்ட நட்பா பழகினான். ஆனா நான் அவனை எப்படி எவிடன்ஸ் இல்லாம பழி வாங்குறதுன்னு யோசிச்சு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அவனோட கல்யாணத்தை கூட நான் தான் முன்ன இருந்து நடத்தி வச்சேன். அவனை கொலை பண்ற வாய்ப்புகள் நழுவி போய்கொண்டே இருந்தது. 2 வாரத்துக்கு முன்னால அதுக்கான சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சது. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டேன். ஆனா அங்க இருந்த சிசிடிவி கேமரா என்ன காட்டி கொடுக்கும்னு கனவுலையும் நினைக்கல. அவன் சொல்லி முடித்த போது அவனிடமிருந்து நீண்ட பெருமூச்சொன்றை காற்று அபகரித்து கொண்டது. ஒவ்வொரு கொலையின் பின்னணியிலும் விசாரித்து பார்த்தால் ஏதேனும் ஒரு நெஞ்சை நெகிழ வைக்கும் சம்பவம் பின்னணியில் இருந்து விடுகிறது. அதற்காக தானே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டிப்பது எந்த விதத்தில் நியாயம்? தப்பு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்க மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க ஏற்பாடு செய்தார். இந்த கேஸ்ல அனாவசியமா பல பேரை சந்தேகப்பட்டு என்கொயரி பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களையும் என்கொயரி பண்ணியிருப்பேன். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டீங்க. கொலை நடந்து 2 வாரத்திற்குள் கொலைகாரனை கண்டுபிடிக்க பேருதவியாக இருந்த துரைசெல்வனை பாராட்டினார் அருள்சந்திரன். எல்லாத்துக்கும் மேலாக வேலுத்துறை மீதும் வெற்றிமாறன் மீதும் விதிலா மீதும் பூங்கதிர் மீதும் சந்தேகம் கொண்டு விசாரணை என்னும் பெயரில் அவர்கள் மனதை நோகடித்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவர் மனதில் படிந்து கிடந்தாலும் இறுதியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிந்ததே என்ற மகிழ்ச்சி அவர் மனதை தென்றலை போல வருடிக்கொண்டே இருந்தது. முற்றும்.